வீட்டில் ஒரு சாதனம் வேற இல்லை. வந்துட்டாவனா கடைக்காவது கூட்டிகிட்டு போகலாம். அப்படியே கூட்டிகிட்டு போனால் வெளியே சாப்பாடே நீ முடிச்சுட்டு வந்துடலாம். சும்மா சமைக்கிறதுக்கு யாருக்கிட்ட இருக்கு ஹெல்த்து? வெளியே எங்கேயும் கிளம்புனாலும் இந்த 4 முடிக கண்ணில் படாமல் தான் போகணும். உடனே இவ கொஞ்சம் கூட இது இல்லாமல் நானும் வரேன்னு சொல்லுவா. உமா உமா எப்படிதான் மணக்குமோமா? அவ பேரை வச்சு ஒரு வார்த்தை பேசணும் அந்த நிமிஷமே வந்துடுவா. உமா உமானி. எக்கா எங்கண்ணா இருக்கா? வீட்டுக்கு தான் இருக்கேன், வாங்க. என்னக்கா கையில் கேரியரோட வந்துருக்கிறிய? என்ன? ஆமா உமா, ரேவதி பிரியாணி கொடுத்துட்ருக்கியா? என்னக்கா சொல்றிய? ரேவதி பிரியாணி கொடுத்துட்ருக்கீங்களா? ஏன் திடீர்னு? அதுதான் என்னன்னு தெரியல. காலங்காத்தாலே உங்கள் அத்தை வேற கிளம்பி மாமியாரை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போச்சு. போன இடத்துல பிரியாணி கூட்டு வந்துருக்கு, மாமியாரை கூட்டிகிட்டு வராமல் வந்துருக்கு. என்னக்கா சொல்கிறிய? மாமியார் அப்போ வரலையா? ஆமாம் இழுவ, நான் கிளம்பி வந்துடுறேன்னு தான் நினச்சேன், காணலை வரான். ஒருவேளை மூளுக வீட்டிலே நிற்கலான்னு நினச்சிக்கிட்டா இருக்கான். நின்றுட்டு போட்டு என்ன பிரியாணியோ? நான் எங்கள் அம்மா திறந்து பார்த்தேன். என்ன உனக்கு தான் எடுத்துக்கிட்டு வந்தேன். யாரு நீங்க திறந்து பார்க்காம உங்களுக்கு எடுத்து வைக்காம எனக்கு எடுத்துட்டு வந்திய? இதெல்லாம் நம்பணும்? என்ன இழுவ, என்ன எல்லாத்துலயும் டவுட்டா பாக்கியா? சிக்கன் பிரியாணி தான். நான் என்ன கொஞ்சம் முறைதாமா எடுத்தேன், உனக்கு தான் நிறைய கொண்டு வந்திருக்கேன். நல்லா கொண்டு வந்திய. ஏன் அத்தான் கொண்டு குடுன்னு சொல்லிட்டு இருந்தாவளோ? ஆமா, அத்தான் சொல்லிக்கிட்டு இருந்தாவ. அத்தான் சொன்னாதான் இவ்வளோ கொண்டு கொடுப்பேன், இல்லை நான் கொண்டு வர மாட்டேன். இல்லையா அவ்வளோத்தையும் உன்னோட தின்றவீங்கன்னா கேட்கியா? இல்லக்கா நான் கேட்டேன், நீங்க ஏன் அதுக்கு இவ்வளோ கோவப்படுறிய? பின்ன நீ கேட்கத பார்த்தா ஏதோ மாதிரில இருக்கு. சரி விடுங்க, கோவப்படாதீங்க. வாங்கங்க, வாங்க வாங்க. என்ன செல்வா, வெளியே போயிருந்தா? வா. ஆமா மைனியோ, வர்க்கீஸு கூப்பிட்டான், இந்த டீ கடைக்கு போயிட்டு வரேன். என்ன மைனியோ கேரியர் அதுமா இருக்கு? பிரியாணி செல்வா. பிரியாணியா? என்ன மைனி, என்ன விசேஷம்? திடீர்னு பிரியாணி எல்லாம் வச்சிருக்கிறியா? ஆமா, உங்க மைனி பிரியாணியை வச்சு கொஞ்சம் தூரம் கொண்டு விடும். ஆளை பாருங்க. நான் வைக்கல செல்வா, ரேவதி தான் பிரியாணி வச்சு காலையில உங்க அண்ணன் போனாவளா கொடுத்து விட்டுருக்கா. ஓ அப்படியா மைனியா? இவைய போகும்போதே நான் சொல்லி விட்டேன் பார்த்துக்க செல்வா, மாமி எப்படியாவது கூட்டிட்டு வந்துருங்க. நீ இவைய கூட்டிட்டு வராம வந்துருக்கியாவ? அத்தைங்க வர்றது இஷ்டம் இல்லை போல. ஓ அப்படியா, அம்மா வரலையா இன்னும்? இல்லை செல்வா, அத்தை வீட்டில் இல்லாதவனா கையும் ஓடலை காலும் ஓடலை, ஒரே இதாட்டு இருக்கு பார்த்துக்க. ரொம்ப வருத்தமாக இருக்குது செல்வா. என்னத்தை பண்ணுறது? அத்தை இருந்தாலாவது ஏதாவது செய்து வைப்பாவ, ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பாவ. அதெல்லாம் விட வீட்டில் ஒரு ஆள் இருக்கு, நமக்கு ஒரு இது இருக்கும் பார்த்தியா, அது கூட இல்லை செல்வா. அடி பாவி, என்னம்மா நடிப்பு நடிக்கிறாம்மா. எனக்குமே அம்மா வீட்டில் இல்லாதது ஒரு மாதிரி தான் இருக்கு. நான் 2 நாள் கழிச்சு போய் கூட்டி பாக்கேன். சரி செல்வா, நான் பிரியாணி இருக்கு, சாப்பிடு. கொஞ்ச நேரம் கழியட்டு மைனியோ, அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். என்ன மைனியோ எலும்பிட்டிய? உட்காருங்க. அது இல்லை செல்வா, அது வந்து ஒரு 10,000 ரூபாய் இருக்குன்னா கொடுப்பியா செல்வா? 10,000 ரூபாயா? 10,000 ரூபாய் மைனியோ, ஒரு ஈவினிங் போல தரட்டுமா? இப்போ கையில் இல்லை, பார்த்துடுங்க, ஏடிஎம்ல தான் எடுக்கணும். சாயங்காலம் தானே போதும் செல்வா, இப்போ அர்ஜென்ட் இல்லை, சாயங்காலம் தான் வேணும் பார்த்துக்க. மறந்துடாம எடுத்துட்டு வந்துடுவியா? 10,000 ரூபாயா? எதுக்கு? அர்ஜென்டா தேவைப்படுது உமா, கேட்கலன்னு வந்தேன். அதான். அதெல்லாம் இருக்கட்டு, 10,000 ரூபா திடுதுப்புன்னு கேட்டால் எப்படி தர முடியும்? எனக்கு இன்னும் எவ்வளோ சாதனம் வாங்க வேண்டியது இருக்கு தெரியுமாக்கா? உமா, நான் தானே கொடுக்குறேன், நீ கொஞ்சம் சும்மா இரு. எக்கா இந்த மாசத்துக்கான மளிகை சாதனமோ காய்கறியோ கரண்ட் பில்லோ இன்னும் ஒண்ணுமே நான் கெட்டலக்கா. போட்டுமா, போட்டு தெரியாம கேட்டுட்டேன், என்ன மன்னிச்சிரு. நான் என் குழந்தைனாருங்கிறத உரிமையில தான் கேட்டேன், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. அதுவும் நான் கடனாக தான் கேட்டேன், யாருக்கிட்டே சும்மா எதுவும் கேட்கல. எக்கா நான் சொல்ல வரத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. போதும்மா போதும், நான் பார்த்து தூக்கி வளர்த்த பிள்ளை, எனக்கு ஒரு அர்ஜென்ட்னு கேட்டால் கொடுப்பான்ல நம்பிக்கையில தான் கேட்டேன். ஆனால் இவ்வளோ பேச்சு கேட்கணும் எனக்கு எந்த அவசியமே இல்லை செல்வா. மைனியா நீங்க வருத்தப்படாதுங்க, அவ புரியாம பேசிக்கிட்டு இருப்பா. என்ன ஏடிஎம் கார்டே நான் உங்க கையில தரேன், நீங்களே எடுத்துக்கோங்க. ஏங்க எதுவும் பேசாத உமா, அமைதியாயிரு. வேண்டாம் செல்வா வேண்டாம், நீ தரேன்னு சொன்னதே பெரிய விஷயம், நான் கேட்டது தப்பு தான். கிளம்புறேன் செல்வா. மைனியோ மைனியோ
என்ன உமா, என் மைனி என்கிட்ட தானே கேட்டாவ, உனக்கு என்ன பிரச்சனை? இன்னைக்கு 10,000 ரூபாய் கேட்பாவ, நாளைக்கு அது மறந்துடும். ஏன் வீட்டு சாதனத்துல இருந்து எல்லாம் நீங்க தானே வாங்கி கொடுக்குறீங்க, தள்ளி எதுக்கு 10,000 ரூபா? இங்க பாரு உமா, என் மைனி என்கிட்ட காசு கேட்கற விஷயத்துல நீ தலையிடாத பத்துக்க. மைனி மைனி வா, அந்த ஆகல மைனி மைனின்னு ஒன்னுல இவா வந்து உயிரை அடிக்க, இல்லைன்னா கீதா வந்து ஏன் உயிரை அடிக்காமா? இவ்வளோ 2 வரை எங்க இல்லையோ அந்த உலகத்துல தான் நான் இருக்கணும். சே, பிரியாணியை கொண்டு கொடுத்துட்டு 10,000 ரூபாயில வேணுமா? 10,000 ரூபா இந்த கோம்பேனுக்கு அது புரியுதா? போறான் போட்டு போயிட்டு வரட்டு. ஏடிஎம் கார்டை எடுத்துறியேன், நீ எப்படி எடுத்து குடிக்க நானும் பார்த்துறியேன். சமையல் என்ன பண்ணாக்கிதா? சமையல்லாம் முடிஞ்சா எப்படி? இல்லைக்கா, இன்னும் ஒன்றுமே பண்ணலை பார்த்துடுங்க. காலைல எழும்புனதுலேருந்து அங்கே எங்கேயுமா போயிட்டு அலைஞ்சிட்டே வந்த மாதிரி இருக்கு. அதான் மதியம் ஏதாவது ஆர்டர் போட்டு வாங்கினக்கா. இன்னைக்கு ஒன்றும் பண்ணுற மாதிரி இல்லை. ஐயே, நீ ஏன் கீதா ஆர்டர் போட்டுக்கிட்டு? உனக்கு என்ன வேணும்? மதியம் நான் தாரேன். ஏ புஷ்பாக்கா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாக்கா, நான் வெளியே வாங்கி சாப்பிட்டுக்கிறேன். இதில் என்ன இருக்கு கீதா? என் வீட்டில் சாப்பாடுலாம் இருக்கு, நீ சும்மா இரு. மதியம் என் வீட்டில் சாப்பிடுண்ணா. சரிக்கா, இப்படியே ஏதாவது பேசி பேசி அவளை கவர் பண்ணி வச்சிருக்காமா? இதா என் வீட்லயே மதியானம் குழம்பெல்லாம் இருக்கு, என் வீட்டுக்கும் வாயனா? ஐயோ சரிக்கா, உங்க 2 பேருக்கு பாசத்துக்கு ஒரு அளவே இல்லாம போயிடுச்சுக்கா. ஆமா கீதா, ஒன்னு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பாத்துக்க. ஆமாக்கா, எனக்கும் தான். நேற்று ராத்திரி மழைய பத்திய கீதா, நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்குல மழை நேற்றுக்கு. ஆமாக்கா, நான் மழை வந்தோடனே கதவையும் பூட்டிட்டு சட்டனி படுத்துட்டேன் பார்த்துடுங்க. குளிராகவும் இருந்துச்சா, என் முழுதும் கொஞ்சம் வேலை தான் இருந்துச்சு. படபட ஹோம்ஒர்க்கே முடிச்சிட்டா. 3 பேருமே உடனே தூங்கிட்டோம். நீ உடனே தூங்கிட்டா, அதுக்கப்புறம் நடந்ததில் உனக்கு என்ன தெரியவா போகுது? என்னக்கா, என்ன நடந்துச்சு? ராத்திரி அவ்வளோ மழை பெஞ்சு இல்லையா, நானும் சரி கொஞ்ச நேரம் மொட்டை மாடியில் தண்ணியெல்லாம் கட்டி நின்று பார்த்துக்க. சரி அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணி விடலான்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு மரம் எடுத்துட்டு மேலே போய் பெருக்கிட்டு நின்னேன். அப்போதான் பாக்கி லட்சுமி இருக்கா இல்லையா, மாட்டு கொட்டகை ஃபுல்லா நீட்டா கழுவி அந்த தண்ணியை மழை தண்ணியோட விடியா அவ்வளவும் வான் வீட்டு வாசல்ல தான் கீதா வந்துச்சு. என்னக்கா சொல்றிய? மழையோடையா? ஆமா கீதா, நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். மற்ற நேரம்னா நம்ம கேட்கலாம் எப்படி இந்த தண்ணி என் வீட்டுக்கு விட்டானே, இது மழை தண்ணி தானே, மழை தண்ணியோட மழை தண்ணியா கழுவி விடியா பார்த்துக்க. அதான் காலையில எழும்புனே ஒரே சாணி ஸ்மெல்லா இருந்துச்சு. நானும் பக்கத்து வீட்டுல இருந்தா வருதுன்னு நினைச்சேன். அப்ப என் வீட்டு முன்னதான் வந்துச்சு, அதுதானா? ஆமா கீதா, இவா திருந்த மாட்டா பாத்துக்க. நீ கொஞ்சம் சொல்றத சரி ஸ்ட்ராங்கா சொல்லு. சும்மா இருந்தவள எதை எதையும் சொல்லி விசுப்பியாத்தி விட்டாச்சு. நீ பாக்கலையே பாத்திமா, நான் எல்லாம் மழை பெய்யும்போது வெளியே வரல. நீயாவது மொட்டை மாடிக்கு போன, நான் எங்கேயுமே வரலையே. எத்தனை வாட்டி இந்த லட்சுமி கிட்ட விலைக்கியாச்சுக்கா, கேட்கவே மாட்டேங்கிறா. நீ விலைக்கியதை கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்லு, பொறுமையா சொல்லதான் ஓவரா ஏறி போயிட்டு இருக்காளுவ. புரியுதா உனக்கு? புரியுதுக்கா புரியுது. இன்னைக்கு அவ வரட்டு, அவளுக்கு இருக்கு பாத்துக்கிடுங்க. எவ்வளவு நாளை நானும் பொறுத்து போறதுக்கு, இது ரொம்ப தப்பா இல்லையா இருக்கு? இன்னைக்கு கண்டுகிட்ட அவளை. சரி விடுக்கீதா, இப்ப கோவப்படாத. நம்ம அவ வரட்டு, நான் அந்த டைம் கேட்கலாம். புரியுதா? நீ கோவப்படாத. நான் கோவப்படாம இருக்கவே முடியலக்கா. சரி போட்டு, பக்கத்து வீட்டுக்காரங்க நானும் அட்ஜஸ்ட் பண்ணி போவாத்து நாளையே கிடையாதுக்கா. ஓவரா போயிட்டு இருக்காளுவ வர வர. லட்சுமியவை ஏதாவது சொல்லிட்டோன்னு நினைச்சிடுங்க, உடனே கேங்கா சேர்ந்து வந்துடுறாளுவ. நீ வருத்தப்படாத, உன் கூட நாங்களாம் இருக்கோம் இல்லையா, இன்னைக்கு கேட்போம், கேட்டதுக்கு ஒரு முடிவை கொண்டு வருவோம். புரியுதா? ஆமாக்கா, இதுக்கு மேல நீ நான் விடுறதா இல்ல. இன்னைக்கு வரட்டு, அவள்கிட்ட கேட்டு 4 வார்த்தை கேட்டுறீங்க. சரிக்கு இதை கேட்கலாம், விடு. குமாரி எங்க லட்சுமி? வெளியே காணல. காலேஜுக்கு ஏதோ செய்து கொண்டு போகணுமாக்கா, அதுக்குள்ள நிலவ சாதனம் வாங்கணுமா. மைனியார் அவளை மட்டும் 2 பேரும் வெளியே பெருகியாவ. ஓ அப்படியா? ஆமா, செயினை போட்டுட்டு போறாளா எப்படி காலேஜுக்கு? போட்டுட்டு போறாளானியா? ஏக்கா, அது வாங்கின நாள்ல இருந்து என் முக கண்ணாடிக்கு முன்னாடியே தான் நிக்க. ஒரு நேரமும் அதை பார்த்து அவளுக்கு ஆசை தீரல. ஷாலை அப்படி வச்சு பாத்துறியா, இப்படி வச்சு பாத்துறியா, செயினை மேல தூக்கி போட்டு பாத்துறியா? எப்பா பாத்தியா, செயின் எல்லாம் போடுறதுக்கு அவளு மனசுல எவ்வளவு ஆசை இருந்திருக்கு. ஆமா ராணி அக்கா, இப்பதான் எனக்கு கொஞ்சம் மனசு சந்தோஷமா இருக்கு பாத்துக்கிடுங்க. இன்னைக்கு பைப்ல தண்ணி வந்துச்சு, எடுத்தீங்களாக்கா? இல்ல லட்சுமி, நேத்தே மழை பெஞ்சில்ல, அப்பவே தண்ணி எல்லாம் நிறைய பிடிச்சு வச்சுட்டே மத்துக்க. அதானே பைப்ல இருந்து எடுக்கவே இல்லை. நீ எடுத்தியா? ஆமாக்கா, நான் வாசு போட்டு எடுத்தேன் பார்த்துருங்க. ஒருத்தர எனக்கு தண்ணி எடுக்க வரல. சரி யாருமே எடுக்கலன்னு சொல்லிட்டு வாசை போட்டதான் உண்டு. உடனே கீதா வந்து நிக்கியா. கீதாவா? அவளுக்கு தான் வீட்டில் உண்டு இல்லையா, அப்புறமா வராளா?
வந்தாக்கா வந்துட்டு 2 3 குடம் எடுத்தா ஏதோ ஜாட மாடையா ஏதோ புலம்பிக்கிட்டு இருந்தா. நான் அதில் ஒன்றும் சொல்லலை பார்த்துக்கிடுங்க. புலம்பிக்கிட்டு இருந்தாளா? யார ஏதோ சொன்னாலா? எப்படி நீ எதிர கேட்க வேண்டியது தானே? அவள் பாட்டுக்கு நடக்க நடக்க வாப்பாரிட்டு திரிஞ்சா. சரி நம்மளை சொன்னாலும் கேட்கலாம், பொதுவாக சொல்லும்போது நம்ம என்னத்தை கேட்கலாம். நானும் ஒன்றும் சொல்லலை. ஓ அப்படியா? சரி சரி. ஆக ஒரு 4 குடம் தாக்கா எடுத்துருப்பா. அப்புறம் அவள் எடுத்துகிட்டு போகிற மறுபடியும் நான் வாசை தான் கொண்டு போட்டேன். வாஸ் போட்டு நானும் கொஞ்சம் போல தண்ணி பிடிச்சேன் பார்த்துடுங்க. நீ ஒன்றும் சொல்லாத, யாரையோ புலம்பிக்கிட்டு போட்டு நமக்கு என்ன. ஆமாக்கா. என்ன பாத்திமா எங்கே போயிட்டு வரா? கடைக்கு போனேங்க்கா. என்ன 2 பேரும் வெளியே இருக்கிறியே? சும்மா தான் பாத்திமா. சரிக்கா சரி இருங்க, நான் வாரேங்க்கா. கீதா வேற 2 பேரும் தேடிக்கிட்டு இருந்தா. கீதா கிட்ட போய் சொல்லுவோம். என்ன கீதா உனக்கு என்ன கோவம்? எதுக்கு பிள்ளைய போட்டு இப்படி அடிச்சுக்கிட்டு இருந்தா? சவுண்டு கேட்டாங்க நான் வந்தேன். ஏற்கனவே நான் லட்சுமி மேல இங்க கோவத்துல இருக்கேன்க்கா. அது தெரியாம அவகிட்ட ஒரு வேலையை சொன்னா அவன் நீங்களே செய்யுங்கன்னு என்கிட்ட மாற சொல்லியா. அதான் கோவம் சரியா வந்துச்சு, வச்சு கொடுத்துட்டேன். ஏன் கீதா இப்படி இருக்கா? லட்சுமிக்கு மேல கோவம்னா லட்சுமிகிட்ட காட்ட வேண்டியதானே? பாவம் மஞ்சு பச்சை பிள்ளை, அதுகிட்ட என் கோவத்தை காட்டிட்டு இருக்கா. ஆத்திரத்தை யாரு மேலே காட்டினதானக்கா தீருது. இப்ப அவதான் மாட்டினா, அதான் அடி கொடுத்தேன். நான் வரல, பிள்ளைய சுக்கு சுக்கா எடுத்திருப்பா. பாரு இப்ப என் முழு கூட விளையாடிட்டு இருக்கா. ஏன் கீதா இவ்வளவு கோவப்படியா நீ? அவ்வளவு ஆத்திரமா இருக்குக்கா. வீடை சுத்தி எல்லா இடமும் சாணி ஸ்மெல்லா இருக்கு. சொன்னா யாரு கேக்கியா? இந்த லட்சுமிக்கு மேல வர ஆத்திரத்துக்கு எனக்கு. கோவத்தை இங்க காட்டாத, லட்சுமி கிட்ட காட்டு. சும்மா இங்க இருந்துட்டு சத்தம் போட்டுருந்தா எந்த வேலையும் நடக்காது கீதா. மதியம் தண்ணி எடுக்க வந்திருந்தாக்கா சாட மாடியா திட்டதான் செய்தேன். அவ வாயே துறக்கல. வாயை துறப்பா சரியா வச்சு கொடுக்கலன்னு பார்த்தேன். ஒரு வார்த்தை வாயை துறக்கலையே. குற்றவுள்ள நெஞ்சு தானக்கா குறுகுறுக்கா? குற்றவுள்ள நெஞ்சு குறுகுறுக்காது சரிதான். அவ ஊரில் நீ யாரையோ சொல்லியா? நீ புலம்பிட்டு இருக்கான்னு கூட நினைச்சிருக்கலாம் இல்லையா? ஆமா பாத்தீங்களாக்கா. வாய்ப்ப மதியம் மாட்டினாக்கா வச்சு கொடுத்துருக்க வேண்டியது, மிஸ் பண்ணிட்டேன். நீ வருத்தப்படாத, அவ எல்லாம் ஈஸியா மாட்டக்கூடிய ஆளுதான். பாத்துக்கலாம். கீதா கீதா என்ன பாத்திமா அவளே டென்ஷன்ல இருக்கா, நீ வேற ஓடி வரா. ஏன் என்னக்கா? கீதா நீ லட்சுமி தேடிட்டு இருந்தா இல்லையா? லட்சுமி கேட்டு வாசல்ல தான் ராணி லட்சுமி இருக்காளுவ. வா போய் கேப்போம். அப்படியாக்கா? சரி வாங்க போலாம். பிரச்சனை பெருசா வரும் பொருளா இருக்கு. மெதுவா எஸ்கேப் ஆகுடைய வழிய பாப்போம். புஷ்பாக்கா வாங்கக்கா, நம்ம ஆத்திரத்தை அவளோட மேல காட்டுவோம். என்ன பேச்சு பேசினாலும் வாங்க. வரேன் கீதா, நீ முன்னாடி போ 2 பேரும். நான் போய் பிள்ளைகளை பாத்துக்கிட்டு ஒரு இடத்துல ஒழுங்கா உட்காந்து விளையாடுங்கன்னு லைட்டா வான் பண்ணிட்டு வந்துடுறேன் சரியா? எஸ்கேப் ஆவ பாக்குறா, விடக்கூடாதே. என்ன புஷ்பா, கீதா ஒரு பிரச்சனை இருக்கும்போது உனக்கு பிள்ளைலாம் ஃபர்ஸ்ட் முக்கியம். வா. அதுதானே. என்னக்கா என்ன சொல்றீங்க? ஐயா அது இல்ல கீதா, நான் இன்னும் வரேன். நீங்க முன்னாடி போக, நான் இன்னும் வரேன். என்ன புஷ்பா 24 மணி நேரமே கீதா கூட தான் இருந்துட்டு இருக்கா. அவளுக்கு ஒரு பிரச்சனை பின் வாங்கலாமா? வா போய் கேப்போம். வா புஷ்பா. பாத்திமா பரட்ட மாட்டியா அப்படியா? எப்படி சமாளிக்கிறதுக்கு? புஷ்பாக்கா போலாமே. போலாம் போலாம் வாங்க போலாம். அது வா 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 கீதா. அவளை போற முன்னாடி போயிரும். ஏக்கா நல்லா பாத்துட்டு வந்தீங்க இல்லையா? 2 பேரும் மட்டும் தானே இருக்காளுவ, மற்றவங்க கேங் ஒன்றும் இல்லையே. யாருமே இல்ல, 2 பேரும் மட்டும்தான் இந்த கதை பேசிட்டு இருக்காளுவ. நானும் கூட நின்று பேசிட்டு தானே வந்தேன். வாங்க, இன்னைக்கு தீந்தாளுவ. வாங்கக்கா. மாடு வளர்க்கவா தான் வீட்டுக்குள்ள வச்சு வளர்க்கணும். ஊருகெல்லாம் சாணியை கழுவி விட்டுட்டு அவ மட்டும் மனத்திலே இருக்கா. நான் பாட்டுக்கு சிவனேன்னு போயிருப்பேன். இன்னையும் இழுத்துட்டு போறாளுவ. சே, இவளுக சகவாசத்தை முதல்ல கட் பண்ணணும். புஷ்பாக்கா கூடயே வாங்க. இந்த வரேம்மா, வரேன். சரி லட்சுமி, நான் இன்னைக்கு கிளம்பி என்னம்மா? இப்ப சங்கீதாவுக்கு அப்பா வருவாவ, சாப்பாடு கொடுக்கணும், நான் போறேனம்மா. சரிக்கா. லட்சுமி ஒரு 3 மணிக்கு போல அந்த சைடு வா. என்ன லட்சுமி, கொஞ்சம் போல சத்து மாவு இருந்துச்சு பத்துக்க தாரேனா? சரி ராணிக்கா, நான் அப்புறமா வாரேன். சரி லட்சுமி, அப்ப பாறேனா? சரிக்கா. என்னம்மா 3 வரை சேர்ந்து வந்திருக்கிறிய? அட என்ன 3 வரை சேர்ந்து வந்திருக்கிறிய? பாத்திமா நீ எனக்கு மேலே ஏற நிக்க? இல்லக்கா கொஞ்சம் கட்டையா இருக்கேன் இல்லையா, அதான் மேலே ஏற நிக்க பாத்துக்கிடுங்க. என்ன காரணம் இல்லாம வர மாட்டீங்களேம்மா? என்ன காரணம் இல்லாம வர மாட்டோம் தான். எங்களை சும்மா சும்மா வர வைக்கிறதே நீங்க தான். நாங்க வேலை வெட்டி இல்லாமல இங்க இருந்துட்டு இருக்கோம். நீ வேலை வெட்டி செய்துட்டு இருக்கிறியா, வெட்டி வேலை செய்துட்டு இருக்கிறியான்னு யாருக்கு தெரியும் கீதா? நீ வந்த விஷயத்த மட்டும் சொல்லு. சும்மா சாடை வச்சு பேசிட்டு இருக்காத. சாடை வச்சு பேசணும்னா இங்க பாருங்க, எதுனாலும் எனக்கு டைரக்டா பேசக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு, தைரியமா இருக்கு, புரியுதா? இந்த ஜாடை வச்சு பேசுற அவசியம் எனக்கு கிடையாது. லட்சுமி கொஞ்சம் பொறு.
என்ன கீதா, என்னாச்சு? மூணரமா வந்திருக்கிறிய, கேட்டா சொல்ல மாட்டேங்கிறிய, என்ன பிரச்சனை? சொல்லு புஷ்பா, கேட்கவில்லையா சொல்லு. இருக்கி நம்மள மாட்டி விட்டுட்டு அவன் மேலே யாரை நிக்க. சும்மா சும்மா வந்து சொல்லிட்டு இருக்க முடியாது. என்ன வீட்டு கழுவி அப்படியே என் வீட்டுல இருந்து விடுவீரா? இப்படி வீட்டை கழுவி உன் வீட்டுல விட்டனா? யார சொல்லியா? என்ன மலையோட மலைய கரைக்கி விட்டு கழுவி விட்டா எதுவும் கண்டுபிடிக்க முடியாது தெரியாது நினைச்சோ? அதானே அவ மனத்தை கண்டுபிடிக்கிறதுல மோப்ப சக்தி நாயை விட பெரியவளாகும். எக்கா சாரி சாரி கீதா சாரி, ஒரு ஃப்ளோல வந்துட்டு. அப்படியே கழுவி எல்லா வீட்டுக்கும் தள்ளிடணும். தான் வீடு மட்டும் சுத்தமா மனமா இருந்தா போதுமோ? ஏ மழை தண்ணிக்கு என்ன அணை போட்டா தடுக்க முடியும்? உன் வீட்டுக்கு வந்து நான் என்ன பண்ண முடியும்? எல்லாரும் வீட்டுக்கு தான் மழை தண்ணி வருது. வாசகம்தான், எல்லாரும் வீட்டுக்கு தான் மழை தண்ணி வருது. ஏன் எல்லாரும் வீட்டுக்கும் சாணி கலந்த தண்ணியுமா சேர்ந்தா போகுது? என் வீட்டுக்கு மட்டும் ஏன் வருது? உன் வீட்டுக்கு வருதுன்னா முதல்ல காமௌண்ட கட்டு, புரியுதா? அதை விட்டுட்டு என்கிட்ட வந்து சண்டை போட்டு நிக்காத. சும்மா இரு லட்சுமி. இங்க பாருங்க, நான் காமௌண்ட கட்டணுமா எடுக்கணுமா நீங்க சொல்லிட்டு இருக்காதுங்க. உங்க வீட்டு தண்ணி வெளியே வராம நீங்க தான் பாத்துக்கணும். ஏன் நீங்க காமௌண்ட கட்டணும் என்ன? இங்க பாரு, சும்மா பேசிட்டு இருக்காத பாத்துக்க. நானும் பொறுமையாவும் பார்த்தா ஓவரா என்ன பேச வச்சிடாதீதா. வேலையும் சொல்லி மாதிரி கிளம்பு. எல்லா தப்பையும் இவங்க பண்ணுவாங்களாம். நியாயம் கேட்டு வந்து நான் என் வேலையும் சொல்லி மாதிரி கிளம்பணுமா? இங்க பாருங்க, உங்க உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆளு நான் கிடையாது, புரியுதா? நான் கீதா. நீ கீதாவோ கீய தரலையோ அது எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. உன் வீட்டுக்கு என் வீட்டுல தண்ணி வருதுன்னா நீ முதல்ல காமௌண்ட கட்டு. அதை விட்டுட்டு சும்மா என்கிட்ட வந்து சண்டைக்கு வராதுன்னா, தெருவில் தண்ணி போனா சண்டை, எங்க போனாலும் சண்டைக்கு வந்து நிக்கியா. அப்ப நான் என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்னு என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்காதுங்க. தயவு செய்து இந்த வீட்டை காலி பண்ணிட்டு எங்கேயாவது போயிருங்க. இருக்க முடியாத மனுஷன். இங்க பாரு கீதா, உன் வீட்டுக்கு ஸ்மெல் வருதுன்னா நீ காலி பண்ணிட்டு போவதுக்க. சும்மா அவளை ஏதாவது சொல்லிட்டு இருக்காத. பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு எவ்வளவு தினம் விட்டா பேசுறையே. ரணியக்கா, இதுல நின்னா நமக்கு பைத்தியம் தான் பிடிக்கும். நீங்க வாங்கக்கா போலாம். அவ தனியா நின்று கொலைச்சிட்டு நிக்கட்டு. லட்சுமி, தைரியம் இல்லாம எதுக்கு இப்படி ஓடணும்? யாரு தைரியம் இல்லாம ஆளு கூட்டிட்டு வந்தாவளோ? பயந்தான் கோலிங்க. என்னைக்குதா இப்படி ஓடி போயிட்டாளுவ? ஆமா, எல்லாம் போன பிறகு என்கிட்ட கேளுங்க. என்னைக்குதான் நொந்த கீதானே. சே பாருங்க, அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா எல்லாரும் பேசுறாங்க. நீ என்ற எதுக்கு வாய முடிச்சுட்டே நிக்கிறிய? நீ தானே கீதா எல்லாத்துக்கும் பேச எனக்கு ஒரு வாய்ப்பு விடுன்னு கேப்பா. அதான் ஒன்று நான் வாய்ப்பு கொடுத்து பார்த்தேன். நான் புஷ்பா பேசுவான்னு நினைச்சேன். நான் பேசிருப்பேன் கீதா. நீ முன்னாடி பேசும்போது நான் பேசுறது நல்லா இருக்காது பத்தியா? அதான் நான் ஒரு ஸ்டெப் பின்னாடி நின்னேன். உன எல்லாரும் ஒவ்வொரு காரணத்தை மட்டும் கிளியரா சொல்லிருங்க. பாத்துக்கிட்டியன்னா என்ன சண்டை பெருசா வெடிக்கன்னு பார்த்தா புஷ்ஷுன்னு போயிட்டு. சரி பாப்போம், இனி அடுத்த சண்டை வராமலா இருக்க பாத்துக்கலாம். லட்சுமி, லட்சுமி எங்க போனாலாமா? இந்த மாடை கொஞ்ச நேரம் கொண்டு மேய விடாம வீட்டுக்குள்ளேயே கட்டி வச்சிருக்கு. கொஞ்ச நேரம் அதை வெளியே விட்டு புல்லு மேய விட்டாதானே அது பால் நல்லா கறக்கும். சொன்னா கோவம் வரும். கொடியிலே மல்லிகைப்பூ மணக்குதே மானே. ஆமா ஆமா, மணக்கம் மணக்கம், நல்ல மணக்கம். என்ன அது அப்படி இல்ல. கொடியிலே மல்லிகைப்பூ மணக்குதே மாடே அப்படி வரும். என்ன கிண்டலவா இருக்கு உங்களுக்கு நான் பாடியது? கிண்டல் எல்லாம் இல்லன்னே, சிச்சுவேஷனுக்கு தகுந்தவாறு பாடுங்க. உங்ககிட்ட மானா இருக்கு, மாடு தானே இருக்கு, அப்ப அதை வச்சு பாடுங்க. கோமாதா நீ என் குலம் காக்கிற குலமாதா, எல்லோருக்கும் தெரியாதா ஒரு பாட்டு கட்டி இப்ப பாடுதடி அந்த பூங்காத்து. இந்த மாதிரி ஹாப்பியா பாடிட்டு இருங்க. மாடு தகுந்தவரை பாடுங்க. ஆமா, என்ன லட்சுமி அக்கா காணல? எங்க போனாலும் நான் உங்க கூட தான் எங்கேயாவது வந்திருப்பான்னு நினைச்சேன். உங்க கூட வரலையாக்கா? இல்லையா அண்ணா, அவங்கள பாக்கலன்னா நாங்க வந்தோம். லட்சுமி, லட்சுமி ஏங்க? உன்னை பார்க்க தோழிகள் எல்லாம் வந்திருக்காவ இல்லையா? நீ எங்க போயிட்டு வரா? கொஞ்சம் போல மாட்டுக்கு புல்ல இருக்கலான்னு போயிருந்தேன். அம்மா நீர் எப்போ வந்தீரு? எடி, இந்த மாடை கொஞ்ச நேரம் புல்லு மேய விட வேண்டியதானே, எதுக்கு அறுத்து கொண்டு போடியா? ஆமா, மழை வர மாதிரி இருந்துச்சு. இப்ப கூட கெட்டனோட மழை வர மறுபடியும் அவுக்க போனோம். அதனால நானே போய் எடுக்க போனேன். என்ன லட்சுமி அக்கா பாட்டு பாடுங்களா? லட்சுமி ஆச்சா, திடீர்னு கேட்ட பாட்டுன்னு வரலையே சின்ன பொண்ணு. ஏன் சின்ன பொண்ணு, உன்னை இப்ப சும்மா இருக்க முடியலையா? அது இவ பாட்டு வேலையை தானே பாத்துட்டு இருக்காவ. பாடம் ஆடான்ட்டு கவியில குழப்பிட்டு இருக்கா. இல்ல லட்சுமி அக்கா, இந்த அண்ணன் அழகா தானே பாடியாவ. சூப்பர் சிங்கர்ல ஏதாவது ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுக்க கூடாதா எப்படி? ஏமன 3 நேரம் போறேன்ட்டு நானா கிடைச்சேன், இங்க வந்து வம்பளந்துட்டு இருக்கிறிய. என்னன்னா லட்சுமி அக்கா வெயிட்டிங்ல இருக்காவ, ஒரு பாட்டு பாட வேண்டியதானே? பூங்காத்து திரும்புமா ஏன் பாட்ட விரும்புமா, கூ கூ
பாராட்ட மடியில் வச்சு தாலாட்ட எனக்கொரு தாய்மடி கிடைக்குமா? லட்சுமி அக்கா, அடுத்து நீங்க பாடுங்களா? ஏம்ல உங்களுக்கு ஏன் போறேன், ஏன் உயிரை வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க? ஏன் வேலை போய் பார்க்க வேண்டியதானே? ராசாவே வருத்தமா பாடுங்கக்கா. என்ன பாட சொல்லுங்கண்ணா. ஆமா, இங்க என்ன பாட்டு கச்சேரி நடக்குது. அவர் பாட நான் ஆட. யாமன என்ன பொண்ணு, அவன் நல்லா பாடுவா, நல்லா ஆடுவா. இப்ப நீங்க எல்லாம் நிக்கிறிய பத்தியலா, அது அவ வருத்தத்திலயும் வெக்கத்திலயும் நிக்கியா. நீங்க போனப்புறம் அவ ஆடுவா. ஆமா, இங்க போறவர ஆடுவா. இவரு பாத்தாரு, ஏன் என் உயிரை வாங்குறியாரு? என்ன சொல்லுறே, என் உள்ளம் தாங்கல, மெத்த வாங்குனேன் துக்கத்தை வாங்கல. தயவு செய்து வியாதியம் பறவை. சும்மா அவ்வளவு சொல்லி இவரும் பாடிட்டு இருக்காரு. பெரிய இளையராஜா நினைப்பு. இவளுக்கு பாட்டை பத்தியும் பாட்டோட அருமை பத்தி எதுவும் தெரியாது. நான் எல்லாம் ஸ்கூல் படிக்கும்போது ஸ்டேஜ்ல பாடியெல்லாம் பிரைஸ் வாங்கினவன் நாங்க, தெரியுமா? அப்படியா அண்ணே? ஆமா உமா, நான் நல்லா பாடுவேன். அதான் நான் எப்ப வேலை செய்தாலும் பாடிக்கிட்டே தான் இருப்பேன் பாத்துக்க. ஆமா, வேலை செய்தா பாடிக்கிட்டு இருப்பாரு. அவளுக்கு அதை பத்தி எல்லாம் எதுவும் தெரியாது. நீங்க என்ன பாட்டு வேணாலும் கேளுங்கன்னா பாடிக்கிட்டே இருக்கேன். வேலை செய்யறது ஒரு களைப்பும் தெரியாது இல்லையா? சொன்னா அவளுக்கு புரியாவது இருக்கும். ஏன் லட்சுமி அக்கா ஒரு சிங்கரை இப்ப வீட்டுக்குள்ள போட்டு அடைக்கிறிய? அவரோட திறமை வெளியே கொண்டு வாங்கலாம். ஏமா தாயே, கையை எடுத்து கும்பிடியே, தயவு செய்து போங்க. வந்துட்டாளுவ. சரிண்ணே, நீங்க அப்ப வேலையை பாருங்க. நாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு வரோண்ணா. நீங்க பாட நாங்க எல்லாரும் கேட்டுட்டே இருக்கோம். சரி சின்ன பொண்ணு. இடி பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு என் பாட்டெல்லாம் எல்லாம் பிடிச்சிருக்கு, எவ்வளவு அருமையா ரசிக்கவ. நீ ஏன் இருக்கிறியே? யோ, வேலை ஒழுங்கா பாரு. வந்துட்டாரு, பாடியாரமே பாட்டு. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? சும்மா சொல்லக்கூடாது, நல்லாதான் பாடியவ. உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த கோலமண்டி கடவுள் செய்த குற்றமடி. கீதா, உமா அன்னைக்கு சக்கரை பொங்கல் கொண்டு கொடுத்தா இல்லையா, அந்த பாத்திரத்தை கொண்டு கொடுத்துறான். எது? உமா சக்கரை பொங்கல் கொண்டு கொடுத்தாளா? இது எப்ப நடந்துச்சு? நான் வீட்ல தானே இருக்கேன், எனக்கு தெரியாம எப்ப வந்தாவா? என்ன கீதா, அன்னை நீ நிக்கும் போது தானே வந்தா. ஒரு பாத்திரம் நிறைய சக்கரை பொங்கல் கொண்டு கொடுத்தா இல்லையா? அது சக்கரை பொங்கல் இல்ல, கூழு. ஏன் உங்களுக்கு கூழுக்கும் சக்கரை பொங்கலுக்குமே வித்தியாசம் தெரியாதா? ஓ கூழா, மறந்துட்டு. பாத்திரத்தை கொண்டு கொடுத்துறான். என்ன அவ தந்த கூழ் உங்களுக்கு சக்கரை பொங்கல் மாதிரி இனிப்பாவா இருந்துச்சு? ஐய, தெரியாம வாயில வந்துட்டு கீதா, கொண்டு கொடுத்துரு. குடுக்கலாம் குடுக்கலாம், இருக்கட்டு. ஏன் அவசரப்படுறிய? இல்ல, நீ குடுக்கலன்னா சொல்லு, நான் அதை கொண்டு கொடுத்துக்கிட்டு வரேன். அதான் நான் குடுக்கலான்னு சொல்றேன் இல்லையா, எதுக்கு அவசரப்பட்டு இருக்கிறிய? குடுக்கலாம், கொஞ்சம் பொறுமையா குடுக்கலாம். சரி, எப்பவும் கொடு. அவன் மஞ்சுங்க. மஞ்சு வெளியே நிக்கியா? சரி, நான் பிள்ளைய போய் பாக்குறேன். என்னைக்குதா ஜார்ஜ் வெளியே நிக்கிறான்? ஆமாக்கா. என்னாச்சு? ஏக்கா, அன்னைக்கு கோயில்ல கூழ் ஊத்துனாங்கன்னு எல்லாரும் வாங்க போனோம் தெரியுமா? அப்ப அந்த உமா இருக்கா இல்லையா, உமா, அவளும் கொஞ்சம் கூழ் கொண்டு கொடுத்தான்னு நான் சொன்னேன் இல்லையாக்கா? ஆமா, இப்ப அதுக்கு என்னாச்சு? இப்ப எனக்கு டவுட்டா இருக்குக்கா. அன்னை அவ கூழ் தான் கொண்டு கொடுத்தாளா இல்ல வீட்டுல செய்த சக்கரை பொங்கலை கொண்டு கொடுத்தாளா? நீ இந்த மனுஷன் சொல்றாவ சக்கரை பொங்கல். நீ அப்படியா? செய்து கொடுத்தாலும் கொடுத்துருப்பா. அவ பெரிய தில்லாலங்கடி தானே. கடுப்பா இருக்குக்கா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திடாத பிரச்சனை. காலையில தான் லட்சுமியிட போய் சண்டை போட்டாச்சு, தண்ணி வருது அடுதுன்னு. இனி போய் நான் உமா விட்டு போய் ஏன் சண்டை போட முடியும்? அதுல வேற அவ தந்த பாத்திரத்தை கொண்டு கொடுத்துரு நிக்கவ. அதை கொடுத்து தள்ள வேண்டியதானே நீ ஏன் வச்சுக்கிட்டு இருக்கா? ஏன் அது இருக்கிறதுல தானே பிரச்சனை வருது, குடு. ஆமாக்கா, அதை கொண்டு கொடுத்துறணும். அப்புறம் அதை வாங்குற சாக்கில் இன்னொரு நாள் வருவா. சே, நான் காலையில போய் கேட்ட முறைவிழா சண்டை வந்தாலும் கேட்டுட்டு போலான்னு வந்தேன். அப்புறம் ஏதாவது பிரச்சனை நடந்துச்சா? இல்லக்கா, அப்புறம் எல்லாம் ஒருத்தியெல்லாம் வரல. எப்படி வருவாளுவ? அவளோட மேல தானே தப்பு, வந்துட்டு வாழ்வாளா எப்படி? ஏ ஜார்ஜ், அப்படியா விஷயம்? ஆமா உமா, உனக்கு தெரியவே செய்யாதாக்கும். என்னைக்குதா வெளியே உமாவும் சார்ஜ் பேசிட்டு இருக்காவ? ஆமாக்கா, இந்த மனுஷப்ப எதுக்கு வெளியே போனாரு? ஏங்க ஏங்க, புவா நல்லா புவா, இத மாதிரி தானே செல்வாவை நீ பேசும்போது அவளுக்கு இருக்கும். புவா புஷ்பக்கா வாங்க. என்ன வரங்கிதா, வரேன். அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன உமா ஆகும், அடிச்சு பிடிச்சு எப்படியோ மேலே ஏறிட்டேன். பஸ்ல எல்லாம் பசங்களோட தொலை தாங்க முடியல பாறான். கண்டக்டர் தான் எவ்வளவுதான் சொன்னாலும் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க. கண்டக்டர் சார் எவ்வளவோ சொல்லியும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. பஸ்ல படிக்கட்டுல தான் ஃபுல்லா தொங்கிட்டு வரது பாத்துக்க. நம்ம எல்லாம்
அந்த டைம்ல படிக்கும்போது வீட்டுல எல்லாம் திட்டி வாவ. அதனால பஸ்ல யாருனே உள்ள போய் சீட்டு கிடக்குனா உட்காந்துறது பாரு. இந்த நேரத்து பஸ்ல போறேன். பஸ்ல போகும்போது படிக்கட்டுல தொங்கிட்டு இருக்காங்க. கண்டக்டர் சொல்றாரு, டேய் உள்ள கடல் போல இடம் கிடக்குடா, உள்ள வாடா உள்ள வாடான்னு. ஒரு பையன் சொல்றான், சார் எனக்கு நீச்சல் தெரியாது, நான் கரையிலேயே நிக்கேன்னு. கொழுப்ப பத்தியா? அது மட்டுமா உமா? அப்புறம் அத படிக்கட்டில் எழுதி போட்டு பாதுமா, படிக்கட்டில் பயணம் செய்யாதீர்கள்னு. ஆமா, இந்த பசங்க எதையாவது வச்சு கையை வச்சோ பிளேட் வச்சோ ஏதாவது சுரண்டி அந்த பாயை மட்டும் எடுத்துட்டு பார்த்துக்க. எடுத்துட்டு டிக்கெட்டில் பயணம் செய்யாதீர்கள் அப்படின்னு வாசிக்கணும். இந்த காலத்துல இந்த பசங்களெல்லாம் என்னத்த சொல்றது ஜார்ஜ்? என்ன சொன்னாலும் ஏட்டிக்கு போட்டி அவங்க கிட்ட ஒரு பதில் இருக்கும் பாரா. ஆமா உமா, அது என்னமோ சரிதான். ஏங்க என்ன கீதா? ஏன் இல்ல பிள்ளைய கூட்டிட்டு வரஞ்சிட்டு வெளியே வந்தீங்க, இங்க வந்து ஏன் பேசிட்டு இருக்கீங்க? பிள்ளை அங்கல்ல நிக்கிறா. நானும் ஜார்ஜோ பேசி சிரிச்சிட்டு இருந்தோம். நீ என்ன இடையில வந்துட்ட கீதா? இடையில வந்துட்டா? ஏங்க நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். ஏங்க வீட்டுக்கு வாங்க. இது என்ன இவ வார்த்தைக்கு வார்த்தை ஏங்க ஏங்கன்னு சொல்லிட்டு இருக்கியா? ஓ இது அந்த ஏங்க ஏங்க. ஓகே ஓகே அது ஏங்க வீட்டுக்கு வாங்க. நீ போ கீதா, இந்த வாரை உமா கிட்ட பேசும்போது டைம் போறதே தெரிய மாட்டேங்குது கீதா. ஆமா ஆமா தெரியாது தெரியாது, நீங்க வாங்க. நீ போ கீதா, கொஞ்ச நேரம் பேசிட்டு அனுப்பிச்சு வைக்கேன், நீ போ. அப்புறம் வேற என்னெல்லாம் காமெடி நடக்கும் சொல்லு. சொன்னா சொல்லிக்கிட்டே போகலாம். ஏங்க நான் வாரேன் கீதா, நீ போ. என்னம்மா நீ வேற இடையில வந்துகிட்டு நச நச நசன்னு போ. கொஞ்ச நேரம் பேசிட்டு வருவா, போ நீ. இது என்ன புது கதையா இருக்கு? ஏய் நான் உன்கிட்ட எதுவும் பேசல, நான் அவங்க கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நீ வாயை மூடிட்டு அமைதியா நில்லு, புரியுதா? கீதா என்ன பேசுற நீ? ஏன் அவளை திட்ட உங்களுக்கு கோவம் வருது? கீதா எதுக்கு ஜார்ஜ திட்டியா? இது என்ன உங்களை திட்ட அவ்வளவு கோவம் வருது? That is true friendship. பெரிய ஃப்ரெண்ட்ஷிப். நீங்க வீட்டுக்கு வாங்க. நீ முன்னாடி போ, நான் வாரேன். அதெல்லாம் இல்ல, நீங்க வாங்க. வாங்கன்னு சொல்றீங்க, போங்க. உமா நான் அப்புறமா வாரேன்னா. ஓகே ஜார்ஜ், உங்க என்ன பேச வேண்டி கிடக்குது, போங்க. என்ன? ஒண்ணு இல்ல. ஃப்ரெண்டு கிட்ட சொல்லு புஷ்பா, இது ஜஸ்ட் ஸ்டார்டிங் மட்டும்தான், இன்னும் நிறைய இருக்கு. நான் வரேன் உமா. போ. என் வீட்டில் உள்ளவனுங்க சரியான ட்ரீட்மெண்ட் இனிதானே கொடுக்க போறேன். எல்லாரும் ஓடுங்க. என்னட்டி அங்க சத்தம்? ஒண்ணும் இல்ல. இடி நீ என்ன பண்ணியா நீ? ஒண்ணும் இல்ல, இந்த வாரேன். எங்கெல்லாம் தேடியாச்சுப்பா, வீட்டுல பண்டம் எங்க இருக்குன்னு தெரியலையே. நேத்தை வாங்கிட்டு வந்த சிப்ஸும் தீந்துருக்குமோ? சாயங்காலம் பல்லெடுத்து போயிட்டு வீட்டுக்கு வந்து ஏதாவது இருக்கான்னு பார்த்தா இந்த வீட்டுல மட்டும்தான் ஒண்ணுமே இருக்காது. என்னடி பண்ணிட்டு இருக்கா? இவ ஒருத்தி, இவகிட்ட எல்லாத்தையும் சொல்லணும். இப்ப ஏன் உனக்கு? நான் என் போக்குல தனியா தானே இருக்கேன், நான் என்ன பண்ண உனக்கு என்ன? ஏண்டி இப்ப என்ன ஆயி போச்சு? நீ எதுக்கு இப்படி இழிச்சிட்டு இருக்கா? அவ்வளவு நாக்குக்கு ருசி அப்படிதானே? அம்மா வரதரை வெயிட் பண்ண முடியாதோ? இப்படி மேல யாரு தேடி எனக்கு வந்திருக்கா? இங்க பாரு, எனக்கு பண்டம் சாப்பிடணும் மாதிரி இருந்துச்சு. வீட்டுல ஏதாவது இருக்கான்னு நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். உன்னிட்ட நான் ஏதாவது கேட்டனா? இல்லையே, உன் வேலையை நம்ம போய் பாரு. சரியான நக்கிட்டி நீ. பல்லடத்துல வந்தோன்ன இப்பா வீட்டுல என்ன இருக்கு தின்னு வருவா அப்படிதானா? ஆமா, ஏன்னா இவா இப்ப எதுவும் கிடைச்சா உடனே வேண்டாம், எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவா. பட்டி அப்புறம் எல்லாருக்கும் வீட்டுல வந்தோடனே ஏதாவது தின்னு தான் இருக்கான். ஆமாட்டி, சொல்லுவா. உனக்கு இருக்குன்னா உனக்கு இருக்குன்னு சொல்லு, அதை விட்டுக்கிட்டு எல்லாருக்கும் இருக்குன்னு பொதுவா சொல்லாதானே? இப்ப உனக்கு என்ன பிரச்சனை? நான் தானே மேலே யாரு தேடிய, உனக்கு ஏன்? பண்டம் மட்டும் கிடைச்சிட்டு தங்கச்சி கொஞ்சம் போல தாமா சேர்ந்து சாப்பிடுவோம் அப்படி சொல்லி பல்ல கட்ட மட்டும் காட்டிட்டு வா, அப்புறம் இருக்கு. ஆமா இவட்ட பல்ல காட்டிட்டு வந்துட்டேன். போட்டி சரியான நக்கி பிள்ளப்பா. நான் நல்ல நிக்கியா பாரு, ஏதாவது தேவலாம் பேசிட்டு போதன்னா நக்கி நீ. தேடி கடைசி லட்டுவே கிடைச்சிட்டா. எப்பா அம்மா பரவாயில்ல, வாங்கி ஒழிச்சு வச்சிருக்கியாவ. பிள்ளை எப்படியே வந்து தின்னதுக்கு கேட்கணும் தானே. இதுல அப்படியே எடுத்து ஒன்று வாயில வச்சா அப்படி கரைஞ்சி போகும்.
இன்னும் டேஸ்டா இருக்கும். என்னடி லட்டா கை மட்டும் வச்சான்னு நினைச்சுக்க. என்னடி நான் அக்காட்டி. இந்த சாப்பாட்டு விஷயத்துல அக்கா தொக்கானில எதுவும் கிடையாது. பெயிரு என்ன எல்லாம் சொன்னா எல்லாத்துக்கும் சாரிட்டி. எனக்கு ஒண்ணு தாட்டி எடுத்தே நினைச்சுக்க. இன்னைக்கு வாங்கிடுவா. இடி தாட்டி பார்த்தாலே அழகா இருக்கட்டி. ஒண்ணு தின்னு தாயாண்டி. மன்னிப்பு மன்னிப்பு தங்கச்சிட்ட மன்னிப்பு கேளு. மன்னிப்பு கேட்டாதான் தருவேன், இல்லனா தோட்டா கூட விட மாட்டேன். மன்னிப்பு கேட்கணுமா? ஏன் நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டு உங்க மன்னிப்பு கேட்கணும்? அதெல்லாம் கேட்க முடியாது. ஒழுங்கு மரியாதை என் பங்கு லட்டா. நல்ல கதையா இருக்கே. தியாடி கண்டுபிடிச்சது நானா? அவ பங்கு லட்டா வாட்டி. நீ எனக்கு எப்படி தின்னியான்னு பாப்ப. எம்மா எம்மா ஏண்டி எம்மா எப்பா எப்பா கொஞ்ச நேரம் வந்து படுக்கலான்னு வந்தேன்ப்பா. உடனே கூப்பிட்றோல்வ எம்மா எம்மானி. ஏய்யா எம்மா நீங்க வாங்க. ஏண்டி எதுக்கிட்டு கிடந்தா அலறிட்டு கிடந்தா? எம்மா அங்க பாருங்க, ஒரு டப்பா லட்டையும் ஒன்னோட தூக்கிச்சிட்டு இருக்கா. எல்லாம் அவதான் தின்னுவாளாம். இது எங்க இருந்து எடுத்தா? மேல கபோர்ட்ல இருந்துச்சுமா, அதுல இருந்தா எடுத்தையா. இப்ப ஒன்னு அதை தின்னண்டா. போ ஒருத்தி போய் முத்தத்தெல்லாம் ஃபுல்லா பெருக்கு, ஒருத்தி வீட பெருக்கு, அதுக்கப்புறம் தின்னலாம். என்னம்மா எதுனாலும் உடனே ஆளுக்கு ஒவ்வொரு வேலையை விட்டுட்டு இருக்கிறிய? அவகிட்ட செய்ய சொல்லுங்க. ஏன் எதுக்கு எதுக்கு உடனே என்ன பாக்குறீங்க? அவ மகாராணி பெரிய இவா சொன்ன இடத்துல இருந்து அவ ஆர்டர் போடுவா. உடனே என்ன பாக்குறிய? அவ செய்ததான் நான் செய்வேன். சும்மா எல்லாத்தையும் என் பேர்ல தலையில கட்டலாம் நினைக்காதீங்கன்னா. இந்த வாய் இருக்கு பாரு வாய், இந்த பூனைய மூஞ்ச உரசினாலும் உரசி குடும்பத்துக்கு. இப்ப ஏன் என்ன பார்த்து திட்டிட்டு இருக்கிறீங்க? எது நான் தப்பு பண்ண மாதிரி? அவகிட்ட கேளுங்களா. குரங்கு அத முதல்ல வச்சுட்டுல இறங்குட்டி. ஏன் அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இல்லையா, ஒருத்தி முட்டத்தை ஃபுல்லா பெருக்கு, ஒருத்தி வீட பெருக்கு. சரி அம்மா கொஞ்ச நேரம் படுக்கலான்னு நினைச்சா எப்பா விடவே மாட்டாளுவம்மா. ஆமா இவ்வளவு நேரம் பக்கத்துல இருந்து கதை பேசும் போதெல்லாம் உங்களுக்கு ஒன்று வேதனையும் இல்ல. வீட்டுக்குள்ள வந்தாலும் உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. புலம்பாம போட்டி தானே இருக்கேன். எம்மா எம்மா நம்ம ஒண்ணு பேச மாற 9 தான் சொல்லிக்கிட்டு போவாளுவ. பிள்ளைலாட்ட வளருத பிள்ளைய எந்த டைமும் மாறி மாறி பேசணும். பெத்தைகளுக்கு ஒரு மதிப்பும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இப்ப நான் அங்க வர்றதுக்கு உள்ளால எல்லாம் கிளீனா இருக்கலனா ரெண்டாவது அடுத்தது வாரேன். போயிட்டு தானமா இருக்கோம். வேலையை செய்ய தொடங்க கட்டி போயிட்டு இருக்காளாம். போயிட்டு அந்த மனுஷனும் ஈவினிங் வரட்டு, அந்த அப்புறம் சேர்ந்து சாப்பிடலாம். இவ்வளவு வட்டம். அம்மா இவ எங்கிட்ட சண்டையே வந்துட்டு இருக்காமா. ஏ கடவுளே, இப்ப வந்த இடம் இருக்கு பாத்துக்க ரெண்டு பேருக்கும். சங்கீதா வாங்கி கட்டிக்கிடாத. எம்மா நான் சங்கீதாமா அவளை திட்டுங்க. வாரேன்டி வாரேன், வந்து தாரேன் சாப்பாட. காலையில உமா உங்ககிட்ட சண்டைக்கு வந்தா இல்லைக்கிதா, அப்புறம் என்னாச்சு? அவளை பாத்திரத்தை கொண்டு கொடுத்தியா எப்படி? ஆமாக்கா உடனே கொண்டதுல கொடுத்துட்டேன். என்னத்த பொம்பளை என்ன நிலை நின்னுட்டா, அந்தல கொண்டு கொடுத்துட்டேன்க்கா. இவையில அந்தல கூட்டிட்டு வந்துட்டேன். ஓ அப்படியா, சரி சரிம்மா. வேற ஒரு பிரச்சனை ஒன்றும் ஆகல இல்லையா? இல்லக்கா வேற எந்த பிரச்சனையும் ஒன்றும் ஆகலை பார்த்துக்கிடுங்க. இங்க என்ன ஒரே சத்தமா கேக்குது ராணிக வீட்டுல? மூளைகிட்ட சண்டையோ? அது டெய்லி சாயங்காலம் அப்படிதான். குட்டிய பல்லடத்துக்கு போயிட்டு வந்த உடனே ஒரு 1/2 மணி நேரம் தாய்க்க மூழ்க என்னதான் பேசணும்னு தெரியல, ஒரே சண்டை தான். மருமூழுக மாமியாருங்க சண்டை வந்தாலாவது கேட்கறது கொஞ்சம் இதா இருக்கும். இது அம்மைய மூலம் இதுக்கு சண்டை முடியலோ. குட்டிய ஒரு வேலை செய்யாது, யாருக்கு தான் கோவம் வராது சொல்லலாம். அதான் அந்த கப்பை திட்டிட்டு இருக்கு. ஓஹோ அதுக்கா, அதான் இவ்வளவு நேரம் ஒரே சத்தமா கேட்டுச்சாக்கா. மகாராணி அவ வீட்டுக்குள்ள மட்டும்தான் பெருக்குவாளாம். ஏன் ரோட்ல இருந்து பெருக்குன்னு என்ன ஆயிரம்? இன்னைக்கு பாத்துக்கிடலாம். இன்னைக்கு நான் வெளியே தானே, நாளைக்கு பாப்போம். அவ வெளியே வரலனாலே இருக்கு. அம்மையும் எப்போ அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாவ. குப்பையே இல்ல, இது நீ எங்க போய் பெருக்கிறதுக்கு? அக்கா இருங்க நான் இப்ப வாரேன். எங்கக்கிதா எங்க போறா? இருங்கக்கா விளக்கமாறு எடுத்துக்கிட்டு வாரேன். எதுக்கு? அட இருங்கக்கா, இவ இப்ப என்ன பிரச்சனை பண்ண போறான்னு தெரியலையே. நம்ம தான் மாட்டணுமோ? இவ இதுக்கு இப்ப வழக்கமாறு எடுத்துக்கிட்டு வரா? நீ என்னக்கிதா பண்ண போறா? பாருங்க குப்பை கிடக்கு இல்லையா, பெருக்கி தள்ளி. எம்மா எம்மா இந்த பக்கம் குப்பையே இல்லம்மா. கூட்ட காதும் கேட்காது. எம்மா எம்மா எடி ஒழுங்கா பார்த்து பெருக்கு. குப்பையே இல்லத்தான் எங்க தான் பெருக்கன்னு எனக்கு தெரியல. என்னடி இந்த பக்கம் பெருக்கி தள்ளுறீங்க? காத்தடிச்சு பறந்து வருதுன்னு நினைக்கேன். என்னக்கிதா அவ்வளவு வீட்டு பக்கத்துல ஒதுக்கி விட்டுருக்கியா? வரட்டு சண்டைக்கு வரட்டுன்னு தான். இவளால ஒண்ணும் செய்ய கழியவும் செய்யாது. முடியாட்டாலும் சும்மா இருந்து சொன்னாலும் இருக்க மாட்டேங்கிறா. இவ கூட சேர்ந்து இப்ப நம்மளே திட்டுவாங்கண்ணா. ஐயோ குட்டி போய் தலைய கூட்டிட்டு வந்துட்டாளே. என்ன கீதா
உன் வீட்டு குப்பையை அப்படியே பெருக்கி இந்த பக்கம் தள்ளியா? ஏன் காத்தடிச்சு வந்திருக்குமா இருக்கும்? நான் என்னத்த பண்ணேன்? என்ன உங்க ஒண்ணுக்கு ரெண்டா பத்த வச்சு வந்துட்டா போல இருக்கே. ஆண்டி நான் பத்தையும் வைக்கிறேன் எரியும் வைக்கிறேன். ஐயோ 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 சும்மா காலேஜ் போறான்னு என்ன பேச்சு பேசியா? எடி நீ உள்ள போ. அம்மா அவியதான் நீ உள்ள போன்னு சொன்னேன். உள்ள போ. ஏன் இத ஏன் சும்மா இருக்க விட மாட்டியா? எதுக்கு பிரச்சனை பண்ணிட்டே பண்ணிட்டு இருக்கா? இது என்ன நல்ல கதையா இருக்கே. உங்களுக்கு மட்டும் மழை பெஞ்சா மழை தண்ணி அப்படியே என் வீட்டுக்கு வரும். இப்ப மட்டும் என்ன காத்தடிச்சு குப்பை உங்க வீட்டுக்கு வரக்கூடாதா? நல்ல நியாயமா இருக்கே. இங்க பாரு கீதா, தானா நடக்கிறது வேற தள்ளி விடுறது வேற, புரியுதா? சும்மா தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதுன்னா என்ன சின்ன பொண்ணு சண்டை போட்டுட்டு இருக்கவ. இங்க பாருங்க, உங்களுக்கு நடந்தா மட்டும்தான் அநியாய மாதிரி, அடுத்த வீட்டுக்கு வந்தா நியாய மாதிரி பேசாதுங்க. என்ன நீ எதை கொண்டு எதிர கீதா முடிச்சு போட்டுட்டு இருக்கா? மழை தண்ணி வந்து உன் வீட்டுக்கு வந்து சின்னடி போய் எனக்கு குப்பை இந்த பக்கம் தள்ளிட்டு இருக்கா? என்ன ராணி அக்கா என்னாச்சு? பாரு சின்ன பொண்ணு அப்படியே பெருக்கி இங்க தள்ளிட்டு இருக்கா. பாத்துக்க, என் பிள்ளை என்கிட்ட வந்து சொன்னோன்னு என் பிள்ளையும் சேர்த்து திட்டிட்டு இருக்கா. ஏன் கீதா ஏன் இதெல்லாம்? ஏன் நீ என்ன வக்காலத்தா? வக்காலத்தா நீ? வக்காலத்தம் இல்ல, ஜாமீனும் இல்ல. நீ எதுக்கு பத்தி தேவையில்லாம ராணி அக்கள்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கா? என்ன ஆளு கூட்டிட்டு அடிச்ச வரலாக்கா? சின்ன பொண்ணு நீ சும்மா இருந்தா ராணி அக்கா பேசிக்கிடுவாவ. வாயை மூடிக்கிட்டு நில்லுங்க. ஏமா நான் இப்ப என்னத்த சொல்லிட்டேன், நான் அடிச்ச வரேன்னு சொல்லிட்டு இருக்க? என்ன எல்லாரும் சேர்ந்து கூட்டம் கூட்டமா வரைய? உங்களை எல்லாம் நான் பாத்துக்கிடி. என்ன கீதா தப்பெல்லாம் நீ பண்ணிக்கிட்டு எங்க மேல கோபப்பட்டு இருக்க? பாத்தீங்களா பாத்திமாக்கா, என்ன எல்லாம் கொடுமை நடக்குது நீ பாத்தீங்களா? சரி நீ வா கீதா. என்ன ராணி அக்கா வந்தா சண்டை போட்டா போயிட்டே இருக்கா? அதுதான் எனக்கும் ஒண்ணும் புரியல. தேவையில்லாம அவதான் சண்டை வந்தா நான் வழக்க மரம் நடு ரோட்ல போட்டு போயிட்டு இருக்கா. சரி விடுங்க, அவ ஏதோ டென்ஷன் கொண்டு காட்டிட்டு போறலா இருக்கான். அவளுக்கு 1000 டென்ஷன் இருக்கலாம், அத அடுத்த எல்ல காட்டினா சரியாகுமா? என்னண்ணா இப்ப இவ நம்ம கிட்ட கோபப்பட்டுட்டு போறாவ. சரி விடுங்க, பாத்துக்கலாம். உமா என்ன அனுப்பி பாப்போம் வாங்க. அட ஆமா வா. எம்மா அவ எங்க? எவ்வளவு பத்தி என்கிட்ட கேக்கியா? அதான் சின்ன பொண்ணு மேல இருக்காளா? எப்படி எப்பா எப்படியோ ஓடி வந்துட்டோம். அவ இங்கதான் இருக்காளா இல்ல எங்கேயும் போனாளா எனக்கு எப்படில தெரியும்? ஏன் அவ என்கிட்ட போற வர இடத்த என்கிட்ட சொல்லிக்கிட்டா போறா. அவ இருக்காளா இல்லையா பாக்குறதுக்கு. இப்ப என்ன ஆச்சு? நீ என்ன திடீர்னு அவளை தேடியா? தெருவில் அங்க கடந்து சண்டை போட்டாளுவலாமே யாரெல்லாமோ, அதுல இவளா உண்டான்னு கேக்குறதுதான் கேக்கேன். வாம் பொண்டாட்டி இல்லாம இருக்குமா? இது உனக்கே தெரிய வேண்டாம். கிழவி எப்படி ஏத்தி விடியா பாரு. சரி சண்டை நடக்குதே, பொறுமையா போவோம். அவளுக்கு சாதகமா ஏதாவது சொல்லுவோன்னு கிடையாது, ஏத்தி விடுது. ஊர்ல எல்லாம் எங்க தெருவு சண்டை நடந்தாலும் உன் பொண்டாட்டி அந்த இடத்துல இல்லாம இருப்பாளா? நீ அதை யோசிச்சு பாத்தியால? அவ எப்படி இப்ப வீட்டுல இருப்பா? போனும் அடிச்சு பார்த்தேமா எடுக்கல. அதனாலதான் கேக்கேன். இங்கே நின்னு கேட்டுட்டு இருக்கிறதுக்கு மேல போய் பாரு இருக்காளா இல்லையானு. அவ எப்படி வீட்டுல இருக்க மாட்டா. பரட்ட பொறுமையா போகாம ஏத்தி ஏத்தியா விட்டுட்டு இருக்கு. என்ன பண்ணியது? சரி படுத்துப்போம். மேல போய் பாத்துக்கிட்டு வாரேம்மா. இன்னைக்கு மட்டும் அவன் மேல இல்லனாலே இருக்கு. ஆமா இல்லன்னா மட்டும் அப்படியே இவன் கிழிச்சிரும். நீ போல. வராவ என்ன அதிசயமா இருக்கு, இவ வீட்டுல இருக்கா? ராணி அக்கா எல்லாம் சண்டை போட்டாவலாம், அந்த இடத்துல இவ இல்லாமல இருந்திருப்பா. அப்படினால எப்படி வீட்டுக்கு வந்திருப்பா? சே பாவம் சின்ன பொண்ணு, நம்ம தான் அவளை தப்பா நினைச்சிட்டோம். சின்ன பொண்ணு ஏங்க என்ன சின்ன பொண்ணு சாயங்காலம் நேரம் படுத்திருக்கா? ரொம்ப தூக்கமோ? என்னத்தங்க சொல்றது, வெளியே எங்கேயும் போனா நீங்களும் உங்க அம்மையும் என்ன திட்டுறிய, வசந்தியை காட்டி உமாட்டையுமே பேசினாலே ஏசுறிய. சரி நம்ம ஏன் அடுத்த வீட்டுக்கு போறோம், அதான் கொஞ்ச நேரம் படுத்தேன் தூங்கிட்டேன். ஆமாம்மா. ஏன் உங்க அம்மா நம்ம யாரும் இருக்கிறான்னு பார்க்க சொன்னாவ்ளோ? இல்ல சும்மா தான் சின்ன பொண்ணு. இவளை பார்த்தா தூங்குறவள மாதிரி தெரியலையே. பேசி பாப்போமே. வெடிய தெருவில் என்னம்மா சண்டை போட்டுருக்காங்க. பாவ ராணி அக்கா சப்போர்ட்டு யாருமே கிடையாது. கீதாவுக்கு துணையா பாத்திமாக்காவது நின்னாவ பாத்துக்க. என்கிட்டே வா போட்டா வாங்குறிய. என்னங்க சொல்றிய? சண்டையா? எப்ப நடந்துச்சு? ராணி அக்கால யாரு திட்டுனா? ஐயா எனக்கு தெரியாம போச்சே. எப்பங்க சண்டை? உனக்கு தெரியாதா? ஏன் உன் ஃப்ரெண்டோட ஃபோன் பண்ணி ஒன்னும் கூப்பிடலையா? ஒருத்தரும் சொல்லல பாத்துக்கிடுங்க. போனே எங்க கிடக்குன்னு தெரியல. நல்லா சண்டை போட்டுக்கிட்டாவளா எடுத்துக்கிட்டாவளான்னு கேள்விப்பட்டேன்.
அதான் கேட்டேன், உனக்கு தெரியுமா என்ன நீ? அப்படி அங்கே என்ன தெரியாது பார்த்துடுங்க. நான் ஒரு 8 போய் ராணியக்கள்கிட்ட என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டுட்டு வந்துடட்டா? இல்ல 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 வேண்டாம், நீ அப்புறமா போய் கேளு. இப்ப போய் டீ ஏதாவது போடுனா? சரிங்க. நான் போய் ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு வரேன், டீயை போட்டு வை. சரிங்க. யாருக்கிட்ட? ஏங்கிட்டே வா. போட்டு வாங்கலான்னு பார்க்குறாவலாம், போட்டு வாங்கலான்னு. அதுக்கு நெவிய வளரணும், அது கூட தெரியாம என்கிட்ட வந்து. நீ உமா சாயங்காலம் ஒரு 5 மணி போல எங்கட போயிருந்தா? வீட்லயே காணல. எக்கா நான் கடைக்கு போயிருந்தேக்கா. டீயை போட்டு குடிச்சலான்னு சொல்லிட்டு பால் அடுப்பில் வச்சுக்கிட்டு பார்க்கேன், ஒரு டீ தூள் இல்லை. சரி ஒரு 8 போய் வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கடைக்கு போனேன். ஏன்க்கா? நான் தேடி வந்தேம்மா, உன்னை காணல. அங்க ராணி கழகம் கீதாளுங்க செம்ம சண்டையாக்கம். எதுக்குக்கா? எதுக்கு சண்டை போட்டாவ? ராணி கழகமுவா முற்றத்தை பெருக்கிட்டு இருந்திருக்கா. அந்த நேரம் கீதா வியானனியே வந்து அவ வீட்டு குப்பையில இந்த சைடு தள்ளியிருக்கியா. அந்த குட்டி எங்கவே சொல்லியிருக்கும் போல. ராணியக்கா வந்து யானு கேட்டிருக்கு சண்டை. ஓ அப்படியா? கீதா சும்மாவே இருக்க மாட்டாக்கா. சும்மா அவளுக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்னத்த சொல்லதுக்கு? ஆமாவுமா, என்னத்த சொல்லதுக்கு? ராணியக்கா சண்டை போடும்போது நானும் சின்ன பொண்ணு கிட்ட உண்டு. நாங்கள் 2 பேசி பார்த்தோம். அவள் கீதை விடுற மாதிரி தெரியல. அப்புறம் ராணியக்கால வீட்டுக்குள்ளே போயிட்டாவ. பாவக்கா ராணியக்கா யார்கிட்டையும் திடீர்னு சண்டைக்கே போக மாட்டாவ. அந்த அக்காவை ஏன் இவ தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கா? இதெல்லாம் வச்சு கொடுக்க வேண்டியதானே. அந்த இடத்துல நான் இருந்திருந்தேன்னா சரியா கொடுத்துருப்பேன். ஆமாம், உனக்காவது முன்பகம் நிறைய இருக்கு, நீ கொடுப்பா. ஆமாம் சொல்லுவிய, எனக்கு அவளுக்கு முன்பகை இருக்கு. அவன் முன்பகை என்னத்த முன்பகை இருக்கு? இல்லவ எப்பா ஏதாவது உண்டு என்கிட்ட வரலான்னு இருக்காத. சொன்னேம்மா. சொல்ல அவளான் சொல்லு. என்ன 2 பேரும் வீட்டுல இருந்து கதையா பேசிட்டு இருக்கிறிய? ஆமா செல்வா, சும்மா எது பேசிக்கிட்டு இருக்கோம். உங்க அம்மா ஃபோன் பண்ணாவளா எப்படி? இல்ல மைனியோ, நான் தான் பண்ணணும்னு நினைச்சே மறந்துட்டேன். பண்ணணும். ஏன் மைனி? நான் மத்தியானம் ஃபோன் பண்ண செல்வா. நான் கூப்பிட்டேன், அத்தை வாங்க நம்ம வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டேன். அவ வர மாதிரியே இல்லை செல்வா. இக்கா எப்போ ஃபோன் பண்ணிய? மத்தியானம் தான்மா ஃபோன் பண்ணி கூப்பிட்டு பார்த்தேன். அத்தை வீட்டில் எல்லாத்தது ஒரு மாதிரிலே இருக்கு, வாங்க அத்தை வந்து செல்வா வீட்டில் கொஞ்ச நாள் நில்லுங்க அத்தைன்னு கூப்பிட்டேன். வர மாட்டேங்கிறாங்களே. ஏன் வாங்க அத்தை செல்வா வீட்டில் நில்லுங்க அத்தைன்னு கூப்பிட்டிய? வாங்க அத்தை உங்க வீட்டில் நில்லுங்கன்னு கூப்பிட்டுருக்கலாம் இல்லையா? அது ஏன் செல்வா வீடு? ஏய் அவங்களுக்கு செல்வாவை நல்லா பிடிச்சேன் இல்லையா? செல்வா கடைக்குட்டி பையன் இல்ல, அதனால சொல்லி. அவிய ஒன்றும் கடைக்குட்டி கிடையாது. ரேவதிக்கு ஒரு தங்கச்சி இருக்கா இல்லையா, அவ தான் கடைக்குட்டி. சும்மா அது இதுன்னு சொல்லிட்டு உருட்டி உருட்டி பேசாதீங்க என்ன. உங்களுக்கு ஏதோ உங்க வீட்டில் வந்து நின்றோன்னு ஒரு பராணம், அதுதானே. பாரு செல்வா, உன் பொண்டாட்டிட்டு நான் என்னத்த பேச முடியும்? பாரா அவளுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கா. நான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டது தப்பா செல்வா? ஐயோ மைனியோ, நான் எங்க தப்புன்னு சொன்னேன்? அவ அப்படிதான், அவ ஏதாவது இப்படிதான் பேசிக்கிட்டு இருப்பா. நல்லா தட்டுங்க சிங்கி. நான் அதாவது ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பேன். ஆளோட பாருங்க. இப்ப எதுக்கு இந்த 4 முடி தேவையில்லாம மாமியார் கதையை எடுக்குது? மைனியோ, நாளைக்கு ஏதாவது போய் அம்மையை கூப்பிட்டு பார்ப்போமா? சரி செல்வா, நானே சொல்லணும்னு நினைச்சேன், நீ கேட்டுட்டா. இன்னைக்கு இவ வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுன்னு சொன்னாவ பார்த்துக்க. நீ வெளியே எங்கேயாவது போறியா எப்படி? ஆமா மைனியா, இவா சாதனம் எல்லாம் வாங்கணும். வெளியே எங்கேயும் கூட்டிட்டு போங்க எடுங்கன்னு சொன்னா. அதான் கொஞ்சம் சீக்கிரமா வந்த மைனி. ஓ அப்படியா செல்வா? என் பிள்ளையும் ஒரே அழுக பார்த்துக்க. எங்கேயாவது கூட்டிட்டு போங்க, வெளியெல்லாம் போக ஆஸ்தியா இருக்குன்னு. என்னத்த செய்ய, இந்த மனுஷன் டெய்லி 9 மணிக்கு மேலதான் வராவ. வந்தோடனே சாப்பிட்டுட்டு படுக்கிறது. எதுக்கோ பிளான போடியான்னு மட்டும் நல்லா தெரியுது. அண்ணன் கூட்டிட்டு போனாதான் உண்டா என்ன? ஷியானாவை கிளம்பி நிக்க சொல்லுங்க. நாங்க இப்ப வெளியே வருவோம் இல்லையா, வெளியே வரும்போது ஷியானாவையும் கூட்டிகிட்டே போறோம். என்ன மைனி இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறிய? நான் அப்பவே சொன்னேன் செல்வா, சித்தப்பா கூட வெளியே போயிட்டு வானே. அவளும் சரின்னு தான் சொல்லிட்டு இருந்தா. சரி அப்ப அவளை கிளப்பி விடியேன்னா? சரி மைனியோ. உமா நீ போறியா இல்ல அவ பிள்ளையார் மட்டும் கூட்டு போயிட்டு வரட்டா? போதும் போங்க, போய் கிளப்பி விடுங்க. ஏங்க நம்ம எங்கேயாவது தனியா வெளியே போலான்னு நினைச்சிருந்தோம்.
இப்ப ஏன் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வரிய? எல்லாரும் எங்க உமா வராவ? ஷியானா மட்டும்தானே வந்துட்டு போட்டு போ, நீ போய் கிளம்பு. உங்களை எல்லாம் என்னத்த சொல்லணும்னே எனக்கு தெரியல. வாங்க. விடு உமா, பிள்ளை தானே. மன்னவன் பேரை சொல்லி மல்லிகை சூடிக்கொண்டேன், மன்மதன் பாடல் ஒன்று நெஞ்சுக்குள் பாடிக்கொண்டேன், சொல்லத்தான் எண்ணியும் இல்லையே பாஷைகள், என்னவோ ஆசைகள் எண்ணத்தின் ஓசைகள். ராணிகா, ஏ ராணிகா. லட்சுமி வா. லட்சுமி, கதவு திறந்தான் கிடக்கு, உள்ள வா. ராணிகா வந்துட்டேன் பாருங்க. வா லட்சுமி, வா உட்காரு. என்னக்கா படுத்துருக்கிறிய? ஏன்க்கா வேலை ஒண்ணு முடியலையா? எல்லா வேலையும் முடிஞ்சு லட்சுமி. காலையில பிள்ளைய பல்லடத்துக்கு போற முன்னாடி படபடா எல்லா வேலையும் செய்தனா, இன்னைக்கு எல்லா வேலையும் முடிஞ்சு அதான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன். எனக்கா எல்லா வேலையும் முடிஞ்சுக்கா. வீட்டில் ஒரு மாதிரி இருந்துச்சு தனியா இருக்கிறதுக்கு. அதான் சரி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்குன்னு பார்க்கலான்னு வந்தேன். நீங்க ஒரே பாட்டும் தாளமுமா இருந்துச்சு. சும்மா லட்சுமி, சும்மா வீட்டில் இருக்கும்போது பாடியே தான் உண்டு. ஆனால் எனக்கு பாடுறது நல்லா பிடிக்கும் பார்த்துக்க. அடுப்பங்கரையில் நிற்கும் போதும் பாடிக்கிட்டு தான் இருப்பேன், பாத்திரம் தேய்ச்சும் போதும் பாடிக்கிட்டு தான் இருப்பேன். அது எப்படியோ அப்படியே பழகிட்டு பாரு. என் வீட்டில் உள்ளவரை இப்படிதான்க்கா, சும்மா ஏதாவது பாட்டு பாடிட்டே இருப்பாவ. ஓ ராணியக்கா, ஏ ராணியக்கா. உள்ள வா சின்ன பொண்ணு. என்ன லட்சு, நீங்களும் இங்கே தான் இருக்கிறீங்களா? ஏன் நீ வராடி நான் வரக்கூடாதா என்ன? ஏம்ன? இல்லக்கா, உமாவையும் வசந்தியும் காணல, அதான் இங்க இருக்கவளன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். உமாவும் செல்வாவும் எங்கே வெளியே கிளம்பி போனவ. வசந்திய பிள்ளைய கூட தான் போச்சு. ஏன்? ஓ அப்படியா, காணலையேக்கா, தேடி வந்தேன். ராணியக்கா, இந்த மீன்கார பொம்பளை வந்துச்சா? தெரியலையே சின்ன பொண்ணு. நான் இன்னைக்கு மீன் வாங்கல பத்துக்க. கொஞ்சம் முறை ரசமும் வச்சு மரக்கறி கூட்டம் வச்சேன். மீன் இன்னைக்கு வேண்டாமா? லட்சு வாங்கலாம், அப்ப மீன் கடை போயிட்டு வந்துடலாம். இங்க பாரு, உனக்கு மீன் வாங்கன்னா நீ போ, என்ன எதுக்கு கூப்பிட்டு இருக்கா? நான் எல்லாம் எங்கேயும் வரல. இக்க வாங்கக்கா, என் மாமியார் நான் மீன் வாங்கிட்டு போயிட்டு அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வாங்கலாம், ஒரு 8 போய் வாங்கிட்டு வந்துருவோம்க்கா, வாங்க. சின்ன பொண்ணு கொஞ்ச நேரம் இருமா. அந்த மீன் தர பொம்பளையே வரல, அவைகிட்டே வாங்கிக்கலாம். எதுக்கு இங்க மீன் கடை வர போய்கிட்டு? கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. வந்த உடனே என்கிட்ட தான் வரலான்னு வருவாளோ என்ன மாமா? பக்கத்துல ஒண்டாம இருன, கொஞ்சம் தள்ளி உட்காரா. ஏன் லட்சுமி அக்கா, எதுக்கு எடுத்தாலும் என்ன திட்டிக்கிட்டே இருக்கிறிய? ஒரு நேரமாவது என்கிட்ட பாசமா பேசுறீங்களா எப்படி? ஆமா, இவகிட்ட பாசமா பேசிட்டாரா. ராணியக்கா, நான் போயிட்டு அப்புறமா வரேனக்கா. இரு லட்சுமி, வீட்டுல வேலை இல்ல, கொஞ்ச நேரம் கூட இரு, அப்புறமா போய்க்கலாம். இவ இருக்க இடத்துல இருந்தாலே எனக்கு இவ்வளவுதான் சண்டை தாக்கா வரா. நான் பேசாம என் ஜீவனை கூட நான் போறேன்க்கா. தேவையில்லாத சண்டை எதுக்கு? தேவையில்லாம ஏதாவது பேசிட்டு வேற இருக்க போறா. நான் போறேன்க்கா. அக்கா, லட்சுமி அக்கா, நான் எதுவும் பேச மாட்டேங்க, அமைதியா இருங்க. இப்படி சொன்னாதாக்கா இவ ஆரம்பிப்பா. ஒன்னும் சொல்ல மாட்டேன்னு சொல்லியா இல்லையா? நீ சும்மா இரு. லட்சுமி அக்கா, லட்சுமி அக்கா. நான் ஏன் இப்ப பேசிக்கிட்டு இருக்கா? நானே சும்மா தானே இரு இருன்னு சொல்லிட்டு இருக்கேன். உனக்கு இப்ப என்ன வேணும்? எனக்கு ஒரே ஒரு டவுட்டுக்கா, அதை மட்டும் கிளியர் பண்ணிருங்க. நான் வேற ஒண்ணுமே கேட்க மாட்டேன். தொடங்கிட்டியா? உன் புத்திய தொடங்கிட்டியா? நீ நீ இப்படிதான் பேசி பேசி சண்டையை எடுத்து வைப்பா. சின்ன பொண்ணு சும்மா இருமா. எக்கா, என் டவுட்டை இவியல்கிட்ட தாக்க கேட்கணும். டவுட்டே இவிய மேலதான், அப்ப அவிய கிட்ட தானக்கா கேட்கணும். கேக்கேங்க்கா. நான் போறேன்க்கா, தொடங்கியாச்சு. ஏக்கா ப்ளீஸ், ஒன்னே ஒன்று, ஒரே ஒரு டவுட்டு தான் ப்ளீஸ்க்கா. என்னமோ தெரியாம தானே லட்சுமி கேட்க போறா. என்னன்னு தான் கேட்டு பாரா. ஏன் நமக்கு என்ன பதில் சொல்ல தெரியாதா? பார்த்துக்கலாம், சொல்லு என்ன டவுட்டு? சிரிச்சுக்கிட்டு கேளுங்கக்கா. இதை மாதிரி கோவத்தில் கேட்டால் எனக்கே பயமா இருக்கு. கேளுங்கக்கா. சின்ன பொண்ணு ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்காத. உன்னை இப்ப என்ன கேட்கணும் என்னட்ட சட்டுன்னு கேளு. அதை விட்டுட்டு சிரி டான்ஸ் ஆடு பாடு ஆடு ஓடுன்னு சொல்லிட்டு இருக்காத. கேட்கற வேண்டியதை கேட்டுட்டு முடி. சரிங்கக்கா. போதுமா? சொல்லு என்ன டவுட்டு? எக்கா, என்னக்கா டை வாங்குறிய? எந்த கடன் மட்டும் சொல்லுங்கக்கா, முடியெல்லாம் அழகா நிக்குதே. பைத்தியகாரி பைத்தியகாரி, பேசாம என் வாய கலராம இருன. பாத்தியா ராணியக்கா, இவளுக்கு கொழுப்பு பாருங்களா. ஏன் சின்ன பொண்ணு? சும்மாக்கா, லட்சுவ பார்த்தாலே விளையாடணும் போல இருக்குக்கா. என்னன்னே தெரியல. ஆமா,
இருக்கோம்னா இருக்கோம். ம், உனக்கு ஏன் இருக்காம போகும்? இருக்கும். அனிகா, நான் இதுக்கு மேல இங்க இருந்தேனா ஒரு பெரிய சண்டையே வந்துடக்கா. நான் போறேன். இது லட்சுமி. இல்ல ராணியக்கா, கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்கலான்னு வந்தேன். நான் போறேன்க்கா. ஏ லட்சு, ஏ லட்சு. ஏன் சின்ன பொண்ணு, நீ வேற அவளை ஏதாவது அப்பப்ப சொல்லிக்கிட்டு பாரு, கோவத்துல போறா. சரிக்கா, நான் போய் லட்சுமி அக்காவை பார்த்துக்கிட்டு வரேன்க்கா. சரி சின்ன பொண்ணு. மாலை சூடி பஞ்சம் தேடி, மாலை சூடி மஞ்சம் தேடி, காதல் தேவன் சந்நிதி காண 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 காண. என்ன ஒரு நிறைய காய்கறியெல்லாம் கொண்டு தந்தா, அந்த வரத்து ஒன்றும் சொல்லாம அமைதியாவே இருக்கா. என்னன்னு கேட்கறதுக்கு. என்ன வசந்தி அக்கா, என்ன யோசனை பலமா இருக்கு? என்னதான் யோசிக்கிறிய? ஒன்றும் இல்லை கீதா, சும்மாதான். என்ன திடீர்னு இந்த பக்கம்லாம் வந்திருக்கா? வாணி கூப்பிட்டா கூட வரமாட்டா. அதான் என்ன கீதா வந்திருக்காளேன்னு யோசிக்கேன். என்ன கீதா? நான் வந்ததெல்லாம் இருக்கட்டுக்கா. காய்கறி எல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிங்களா? ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு பத்தம் இல்லக்கெல்லாம். ஆமா கீதா, ஏன் கீதா இவ்வளோ காய்கறி எல்லாம் கொண்டு வந்தா? நான் உங்ககிட்ட தேவைப்பட்ட கேட்டிருப்பேன் இல்லையா, நீ ஏன் எல்லாம் எடுத்துட்டு வந்தா? தோட்டத்துக்கு போனேக்கா, அங்கேருந்து எல்லாம் எடுத்துட்டு வந்ததுதான். சரி, நம்ம வசதி அக்கா தானே, அவங்களும் கொஞ்சம் குழம்பெல்லாம் வைக்கட்டுன்னாக்கா எடுத்துட்டு வந்தேன். ஏன்க்கா? இல்லை கீதா, நிறைய இருந்துச்சு பார்த்துக்க, அதனால தான் கேட்டேன். எனக்கு ஒரு வாரத்துக்கு வெளியே சாதனமே வாங்கண்டாம், அவ்வளோ சாதனம் தந்திருக்கா. ஆமாம், நேற்று ஈவினிங் நடந்தது உங்களுக்கு தெரியுமா? எப்படிக்கா? அந்த குப்பை சண்டை தானே, நானும் தானே கீதா இருந்தேன். தெரியும் தெரியும். அவங்க நியாயத்தை பத்திலாக்கா. லட்சுமிக்கு வீட்டில் உள்ள தண்ணி என் வீட்டுக்கு வந்தா அது ஒரு குறையும் கிடையாது, ஒரு குற்றமும் கிடையாதான். கேட்டா மழையில வந்துச்சு. அவங்களுக்கு தக்கன நியாயத்தை சொன்னாவ. ஓ அப்படியா? நேற்று கூட நான் பெருக்கும்போது காத்தடிச்சு அவங்க பக்கத்துல குப்பை போயிட்டுக்கா. அதுக்கு லட்சுமி அக்காளுக்கு மூவா, ஆனா இந்த வயசுல இப்படி இருக்க கூடாதுக்கா. எம்மா, அத்தாக்கார்கிட்ட போய் என்னத்தை தான் ஏத்தி விட்டாளோ. அவங்க அம்மா வந்து ஆடிக்கிட்டு போறாங்க, ஆடிக்கிட்டு. பார்த்தேன். எனக்கே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. என்னத்த சொல்லதுக்கு அந்த இடத்துல. அதான் நானும் அமைதியாவே இருந்தேன் பார்த்துக்க. தான் வீட்டுல கொஞ்சம் குப்பை போறதுக்கே தன்னால தாங்கிக்க முடியலக்கா. அப்ப டெய்லி இந்த லட்சுமி அப்படியே மாட்டு கொட்டைக்கே கழுவி என் வீட்டு விடியாக்கா. என்ன வாடையா இருக்கும் தெரியுமாக்கா, சங்கடமா இருக்கும். கேட்டா சும்மா சண்டை போடியா இருக்க விடாம இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து வரவக்கா. நீங்களேக்கா நியாயத்தை சொல்லுங்களா? இது தப்பு தானேக்கா? ஆமா கீதா, ஆமா கண்டிப்பா தப்பு தான். நான் வேணா கொஞ்சம் சொல்லி பாக்குறேன்னா. நானும் அதுக்கு தாக்கா வந்தேன். கொஞ்சமாவது லட்சுமிகிட்ட சொல்லுங்க. ஒன்றில் அவ்வளோ காமௌண்டாவது கெட்ட சொல்லுங்கக்கா, எனக்கு கடுப்பா இருக்கு. சரி கீதா, நான் சொல்லேன். சரிக்கா, அதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். நான் கிளம்பியேக்கா. சரி கீதா, சரி. யாருக்கு சண்டை விழுந்தாலும் ஆதாயம் ஏதோ நமக்காக தான் இருக்கு. அவங்க சண்டை போட போய் இவ நமக்கு நிறைய காய்கறி கொண்டு தந்துக்கிட்டு போறா. இருந்தாலும் கீதாவை சும்மா சொல்லக்கூடாது. நிறைய தான் சாணம் தந்துட்டு போறா. அவன் சொல்றதுல ஒரு நியாயம் இருக்க தானே செய்யுது. காத்தடிச்சு கூட குப்பை போயிருக்கலாமே. இருக்கும். கீதாவும் கொஞ்சம் பாவம் தான். இருந்தாலும் அவளோட சப்போர்ட்டை நமக்கு வேணும். லட்சுமிகிட்ட ஒரு டைம் பேசி பார்க்கணும். சும்மா கீதாட்ட சண்டைக்கு போகாத எடுக்காதனே. நம்மளை நம்பி வேற சொல்லிட்டு போயிருக்கா. இது என் தனியா இருந்து லூசு மாதிரி பேசிட்டு இருக்கு. எடி, வாங்க சார், வாங்க. என்ன சார்ஜிக்கு வீட்டுக்காரி வந்துகிட்டு போறா? எதுக்கு? ஓ கீதாவா? அது தோட்டத்தில் போய் காய்கறி எல்லாம் பறிச்சாலாங்க, அதான் கொஞ்சம் போல நமக்கு தந்துக்கிட்டு போறா. அடுத்த விலகு நீ ஒரு சாதனம் கொடுக்க மாட்டா, எச்சி கை வச்சு காக்கா கூட விரட்ட மாட்டா. ஆனா அடுத்த வீட்டுல இருந்து வந்தா எப்படி சிரிச்சுக்கிட்டு வாங்கி வச்சுக்கியா? ஏன் வந்த உடனே என்கிட்ட வம்பளக்கணும் தான் வந்தீங்களா? எப்படி வந்த உடனே தொடங்குறிய? என்ன? உண்மையதாப்பா சொன்னேன். பிள்ளை எங்க காணல? என்னத்த சொல்லதுக்கு, செல்வா வந்து எப்பவும் உமாவையும் பிள்ளையும் வீட்டில் இருந்து வெளியே எங்கேயாவது கூட்டிட்டு போறான். அவையெல்லாம் போறதை பார்த்து இன்னைக்கு சேன ஒரே அழுக. அப்புறம் இவ அழுததை பார்த்து செல்வா, மைனியை விடுங்க நான் கூட்டிட்டு போயிருக்கான். இடி கொஞ்சம் நேரம் இருக்க சொல்லக்கூடாதா? நான் வந்து கூட்டிட்டு போயிருப்பேன் இல்லையா? ஆமா, அவளுக்கு ஆசையே செல்வாவது தீர்த்து வச்சான். எனக்கு கூட வெளியே போன சுத்தி பார்க்கணும் எடுக்கணும்னு ஆசையா தான் இருக்கு. யாரு கூட்டிட்டு போவா எடுப்பா? சரி,
ஏதோ பிளானோட தான் இருக்கான்னு தெரியுது. போ போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வா, வெளியே போவோம். எங்க என்னங்க சொல்றீங்க? நிஜமாவா? உண்மையாவா? இப்பவே வா, கிளம்பி வரட்டா? வா போ, ஓவரா குதிக்காம போய் ரெடியாகி வா. இந்தாங்க மேகி மாதிரி 2 நிமிஷத்துல ரெடியாகி வரேன். இப்ப வந்துடுறேன். வெளியே போகணுன்னு சொன்னாலே அவளுக்கு என்ன ஒரு ஆனந்தம். வரட்டு, கூட்டிட்டு போயிட்டு வரும். உமா, என்னெல்லாம் வாங்கணும்னு லிஸ்ட் போட்டு தானே கொண்டு வந்தா, எல்லாம் பார்த்து எடுத்து வாங்கு, சரியா? சரிங்க. எங்க அந்த ட்ராலி ஒன்று எடுத்துட்டு வரீங்களா? நீ எல்லாத்தையும் பார்த்து எடுத்து வாங்குமா. எப்பா அம்மா இங்க எல்லாம் பார்த்து வாங்கட்டு, நம்ம செகண்ட் ஃப்ளோர்ல டாய்ஸ் இருக்குல்லப்பா, அங்க போமா. கனி, டாய்ஸ் ஒன்றும் வாங்க வேண்டாம், வீட்டில் எவ்வளவு டாய்ஸ் இருக்கு, அதனால இப்போ அதெல்லாம் வேண்டாம். சும்மா போய் பார்த்துட்டு வரேன்னா வா, ஒரு சாதனம் வாங்கக்கூடாது, புரியுதா? ஏம்மா அப்பா தானே வாங்கி தரவ, நீங்க ஏம்மா எப்பவும் வேண்டானே சொல்லிட்டு இருக்கிறீங்க? சரி விடு உமா, பிள்ளை தானே கேட்டுட்டு இருப்பா. பிள்ளையா இருந்தாலும் ஒரு அளவுக்கு தான் வாங்கி கொடுக்கணும். தேவையில்லாம எல்லாம் வாங்கி வீடு நிறைச்சது எதுக்குங்க? அவ என்ன கேட்டாலும் உடனே வாங்கி கொடுக்குறிய. சரி விடு உமா, கோவப்படாத. சித்தி, எனக்கெல்லாம் டாய்ஸ் வேண்டாம். ஆத்தியா கனி, அக்கா எவ்வளவு பொறுப்பா பதில் சொல்லியா? நீ அக்கா வேண்டான்னு சொல்லியா, நீ மட்டும்தான் எல்லாம் வாங்கணும்னு சொல்லியா? சரி, சும்மாயாவது போய் பார்த்துட்டு வரேம்மா. சரி மக்களே, வா நான் கூட்டிட்டு போறேன். உமா, நீ எல்லாம் வாங்கிக்கிட்டு இரு, நான் பிள்ளைலாம் யாரும் சும்மா கூட்டிட்டு போய் காட்டி கொடுத்துட்டு வரேன்னா. சரிங்க. சியானா, என்ன பேக் போட்டுட்டு வந்திருக்கா? ஆமா சித்தி, பேகு எங்க அம்மா தான் தந்துட்டாவ. உங்க அம்மா தந்துட்டுச்சா? ஏன் ஷியானா, எதுக்கு பேக் எல்லாம் போட்டு வந்தா? சித்தப்பாட்ட கூடு, வண்டியில வைப்பாவ. இல்ல வேண்டாம் சித்தி, எங்க அம்மா தான் சொல்லிச்சு, சித்தி என்னெல்லாம் வாங்கியாலோ அதே மாதிரி நீயும் ஒன்னொன்னா எடுத்து ஒரு ட்ராலில வை, சித்தப்பா பில் கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. வேற என்ன சொல்லிச்சு உங்க அம்மா? சரி விடு, பிள்ளை எதோ தெரியாம சொல்லியா, வா. இல்ல சித்தப்பா, எங்க அம்மா சொன்னதுதான் நான் சொல்லியேன். சரி ஷியானா, மைனி ஏதாவது விளையாட்டா சொல்லிருப்பாவ, அது இல்லாம சித்திட்ட சொல்லிட்டு இருப்பாவ. வாங்க நம்ம டாய்ஸ் செக்ஷன் போலாம். சொல்லு ஷியானா, வேற உங்க அம்மா என்னத்தெல்லாம் சொல்லிச்சு? அம்மா நிறைய சொன்னவ சித்தி, ஆனா நான் எங்க அம்மிட்ட என்ன சொன்னேன் தெரியுமா? என்ன சொன்னா? ஏமா எப்பவும் சித்தப்பாட்டே எல்லாம் வாங்கி கேக்குறிய, நம்ம வீட்டுல நம்ம அப்பா இருக்காவ இல்லையா, அப்பாட்ட வாங்கி கேளுங்க, சித்தப்பா பாவம் இல்லையாம்மா அப்படின்னு சொன்னேன் சித்தி. என்ன ஷியானா சொல்லியா? அப்படியா சொன்னா? ஆமா சித்தி, அதுக்குதான் எங்க அம்மா என்ன 2 நுள்ளுனாவ. நீங்க வரும்போது அதுக்கு தான் நான் அழுதுட்டு இருந்தேன். உனக்கு இருக்க அறிவு கூட உங்க அம்மா இல்லாம போச்சு பாரு ஷியானா. சரி சரி போதும், நான் பிள்ளைல கூட்டு போறேன், நீ எல்லாம் பார்த்துட்டு வாங்கிட்டு வா. கனி வா. ஏங்க என்ன சொல்லு? ஷியானாவுக்கு ஒரு பொம்மை ஏதாவது அவளுக்கு பிடிச்சதை பார்த்து வாங்கி கொடுங்க. சரி சரி. எம்மா எனக்கு நீயும் ஒண்ணு வாங்கிக்க. இந்த பச்சை பிள்ளைக்கு இருக்க அறிவு கூட இந்த 4 முடிக்கு இல்லாம போச்சே. சும்மா அடுத்த வீட்டுல வாங்குறதாலே இருக்கா. பரவாயில்ல ஷியானா, ஒரு நாளாவது சித்திய கையால சாப்பிட்ட நன்றி இருக்குது. அம்மணி பார்க்காம சொல்லிருக்காளே. கொள்ளாம் தான் ஷியானா. பாருங்க, சுத்தி முத்தி பாருங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிங்கம்மா. சரி சித்தப்பா. எப்பா நானும் எனக்கு ஒரு டாய்ஸ் வாங்கிக்கிறேன். சரி மக்களே, போ, நீ உன்னை பிடிச்சதை பார்த்து வாங்கு. எப்படியாக உமா கடைசி நேரத்துல வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு சம்மதிச்சிட்டான்னு தெரியலையே. சியானாக்கா, இது நல்லா இருக்குல்லக்கா? ஆமா கனி, அதுவே வாங்குவோமா? சரிக்கா. உமா இப்படி சொல்லுவான்னு நினைச்சு கூட பார்க்கல. எப்படி சொன்னா? ஏதோ திருந்திட்டாளா இருக்கும். நான் ரெடி, நீங்க ரெடியா? என்ன டீ ஒரே சிரிப்பும் கழிப்புமா இருக்கா? ஏன்? நான் ரெடி ஆயாச்சுங்க, போமா எப்படி? அந்த பிள்ளையும் வீட்டில் விட்டுருக்கலாம் இல்ல டீ, பிள்ளைய இருந்தாலும் சேர்ந்து போயிட்டு வந்திருக்கலாம்.
ம், பிள்ளைய பாரு, தம்பிய கூட போயிருக்கா. ம், செல்வா தாங்க வலுக்கட்டாயமா கூட்டான், அதனால தான் விட்டேன். நம்ம செல்வா தானே, விடலைனாலும் உங்க தம்பி உடனே கோவம் வரும். அண்ணன் பிள்ளைய தானே கூப்பிட்டேன், விடாம இருக்கே அவனே, அதனால தான் விட்டேன். சரி சரி. ஆமா, இப்ப என்ன வாங்கணும்? ஒன்றும் வாங்கட்டதும் பரவாயில்லைங்க, சும்மா அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வருவோமா? ஊரு சுத்தணும், உனக்கு உலகம் சுத்தணும், அதுக்கு தானே. ஏங்க வாங்குங்க, சும்மா போயிட்டு வருவோங்க. ம், இப்ப நான் என்ன சொன்னாலும் நீ கேப்பா, என்ன சொன்னாலும் கேப்பான்னு எனக்கு தெரியும். ஏங்க இப்படி மட்டும் இல்ல, எப்பவுமே நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். வாங்குங்க. சரி, ஒரு டீ போட்டுட்டு வாயா. அதான் வெளியே கிளம்பி இல்லையா, டீயா வெளியே போய் குடிக்கலாம் இல்லைங்க? என்ன சொன்னாலும் கேப்பேன்னு சொன்னா ஒரு கப்பு டீக்கு இவ்வளோ யோசிக்கியா? ம், ஆ இந்த போய் போடி. ம், சரியான டீக்கு சித்தவனா இருப்பான் போல, எப்பவன் டீ டீ டீ. ச்சே. சரி சரி, சும்மா டெஸ்ட் தான் பண்ணேன். வா போலாம். பரவாயில்லைங்க, டீ தானே போட்டுட்டு வரேன். வாடே போவோம். சரிங்க. அன்பே இருவரும் பொடி நடையாக அமெரிக்காவை வலம் வருவோம், கடல் மேல் சிவப்பு கம்பளம் விரித்து ஐரோப்பாவில் குடி புகுவோம். இதே மாதிரி பாடிக்கிட்டே வந்தா நினச்சிக்க, வீட்டில் தான் இருக்க வேண்டியது வரும். அமைதியா வரையனா வா. சரி சரி. ஒரு தடவை இந்த மனுஷன் என்ன சொன்னாலும் கேட்க வேண்டியதா இருக்கப்பா. நல்லா இருக்குல்லங்க. இருக்கும் இருக்கும். வரும்போது பெட்ரோலுக்கு நீ தான் காசு தரணும், பார்த்துக்க, ஞாபகம் வச்சுக்க. அமைதியா போங்க. ஏங்க ஒரு நிமிஷம். கனியக்கா, ஏ லட்சுமி அக்கா, இருக்குதுங்க ஒரு நிமிஷம். என்ன வசந்தி ஏக்கா, நானும் இவியலும் வெளியே போறோம் பார்த்துக்கிடுங்க. அது யாராவது கேட்டா வெளியே போயிருக்கோம், நாங்க இருக்கிற பைக்ல வெளியே போயிருக்கோம்னு சொல்லுங்கக்கா. சரி வசந்தி, சொல்லிடுறேன். ஆமா, யார் வசந்தி இருந்து கேப்பா? யாராவது தேடி இருப்பாங்களா? எப்படி ஒருவேளை உமாவும் வீட்டுக்காரன் வெளியே போனவ, அவிய தேடி வந்தா சொல்லுங்கக்கா. சரி வசந்தி, சொல்லிடலாம். இல்லைங்க காணல, அவ செல்வா கூட வெளியே போயிருக்காக்கா. ஓ சரி சரி. சரி போலாமா? எப்படி? போங்க போங்க. அனியக்கா பாய், லட்சுமி அக்கா பாய். என்ன வசந்தி அக்கா, எங்க கிளம்புற மாதிரி இருக்கு? ஆமா சின்ன பொண்ணு, உன்னை பாப்பேன் நினைச்சவே இல்லை பார்த்துக்க. சரி நாங்க போயிட்டு வரோம்னா. எங்க தூரமாவா? ஏதாவது பார்க்கு பீச் அப்படிதான் போகணும். போயிட்டு வரோம். யாராவது கேட்டா நாங்க 2 பேரும் பைக்ல வெளியே போனதாட்டி சொல்லுன்னா. ஏம்னா ஏன் இந்த பக்கம் நிக்க? ஆமா, யாராவது வந்து கேட்டா சொல்லுன்னு சொன்னீங்களே, ஊர்ல நீங்க இருக்கும்போதே ஒரு மனுஷன் உங்களை தேட மாட்டான், இதுல வேற யாராவது தேடி வருவாங்களாம். எதுக்கு நான் பொறாமையில பொங்கியா? யாராவது என்ன தேடி வருவாவ, வந்தா சொல்லு. போங்க போங்க, பிள்ளைய பிளான் பண்ணி உமா கூட அனுப்பிட்டு 2 பேரும் ஜோடி போட்டா போறிய ஜோடி. போங்க. என்ன வசந்தி, போலாமா? எப்படி? போங்கண்ணே, அப்படியே தள்ளி விட்டுட்டு போங்க. அப்படிதான் நினைச்சிருக்கேன். ஒன்னெல்லாம் நம்பி ஒரு விஷயத்த சொன்னேன் பாரு, போயிட்டு வரேன். போங்க போங்க. போலாங்க போங்க. 4 முட்டி என்ன படம் காட்டுதப்பா. அப்புறம் எப்படி கீதா, பிரச்சனை ஏதாவது பெருசாச்சா என்னது? இதுக்காக வந்தாலும் என்ன இல்லக்கா, அதுக்கப்புறம் எல்லாம் வரல. எங்க ஒரே ஒரு நிமிஷங்க. கீதா கீதா. வசந்தி அமைதியா வாயா. என்னக்கா? கீதா, நானும் இவ்வியும் வெளியே போறோம் பார்த்துக்க. யாராவது என்ன தேடி வந்தா நாங்க 2 வெளியே போயிருக்கோம் அப்படின்னு சொல்லுன்னா. யாருக்கா வருவா? யாராவது வந்தா சொல்லு, எனக்கு தேடி யாராவது வந்தாங்கன்னா சொல்லிடு நீ. என்னத்த சொல்லணுமோ? வசந்தி மேடம் அவங்க ஹஸ்பண்ட் கூட வெளியே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிடு. யாரு வந்து கேட்கலனா சோவத்துக்கிட்டே போய் சொல்லுங்க. எங்க கிளம்புங்க. என்னத்த கேட்டு இப்படி கோபடியா? இடி வாயை மூடி வச்சுட்டு வா, பார்த்துக்க, இல்லைன்னா அப்படியே திருப்புவேன், வீட்டுக்கு தான் போகணும். சரி போங்க, சொல்ல வேண்டியவள்கிட்ட சொல்லியாச்சு. போங்க. படம் காட்டாம வரையே மாட்டாமா. என்னக்கா இது புது கூத்தா இருக்கு? இது 2 எங்க போகுது? எங்கேயும் போட்டிக்கீதா பவுர பத்தியா என்ன மினிக்கிட்டு போறானுவ நீ? அந்த பிள்ளைய விட்டுட்டுல போறாவ. ஆமா பார்த்தேன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம். உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க. கொடுப்பீங்கன்னு நம்புறோம்.